வணக்க மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க புது நாவல் அசுர மோகினியின் மந்திர மாயை. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 12. மந்தாகினி ஒரு பூவை கிள்ளி எடுக்கும் லாவகத்தோட நிலவிளக்கினுடைய திரியிலிருந்து தீப ஒளியை மட்டும் பிரிச்செடுத்து பள்ளி மேலே எரிஞ்சா. அந்த தீப ஒளிக்கு சட்டுன ரெக்கைகள் முளைச்சது. விசித்திரமான ஒரு பறவையா வடிவம் எடுத்துச்சு. அந்த பள்ளியை கொத்தி எடுத்துக்கிட்டு வெளிப்புறமா பறந்தும் போச்சு. அப்போ புவனேஸ்வர் நாயர் மற்றும் கைமல் முன்னாடி சமாதியில உட்காந்துட்டு இருந்த மாந்திரிகர் சோமதத்தன் கண்களை திறந்தாரு. நான் அவளை ரொம்பவும் நெருக்கத்துல பார்த்துட்டேன். மாந்திரிகர் சொன்னாரு. நல்ல வேலை, இனிமேல் நாங்கள் பயப்பட தேவையில்லைல்ல? நாயர் கேட்டாரு. உண்மைதான், ஆனா ஒரு விஷயம், தற்சமயம் அப்படி ஒரு பெண் அங்கே இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டதா யார்கிட்டையும் காட்டிக்க கூடாது. அவளுக்கு எந்த விதமான தொல்லையும் தர்றதுக்கு முயற்சி கூட பண்ணாதீங்க. சோமதத்தை எச்சரிச்சாரு. ஒத்துக்கிறோம், ஆனா நாங்க எங்க தொல்லை கொடுக்குறோம்? அவ தான் எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கா. இப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, உங்களால அவளை ஒருபோதும் எதிர்க்கவே முடியாது. அதை என்கிட்ட விட்டுடுங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன். ரொம்பவும் நல்லது. அப்படின்னா இது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன நாயர் தன் கழுத்துல கிடந்த தங்கச்செயினை கழட்டி சோமதத்தன் காலடியில் வச்சாரு. உடனே சோமதத்தன் அதை எடுத்து நிலவிளக்கு எண்ணெய் இருந்த பகுதியில் போட்டாரு. சரி, நீங்க புறப்படலாம். சோமதத்தன் விடை கொடுத்தாரு. புவனேஸ்வர் நாயரும் கைமலும் அங்கிருந்து புறப்பட்டாங்க. வர வழியெல்லாம் வெறும் இருட்டு மட்டும் தான் நிறைஞ்சிருந்தது. ஆகாயத்துல நிலவு காணாம போயிருந்தது. அதுக்கு பதிலாக நட்சத்திரங்கள் மட்டும் ஒளி பரப்பிட்டு இருந்துச்சு. அந்த அரண்ட வெளிச்சத்துல சட்டையை கழட்டி போட்ட ஒரு பாம்பு போல வளைஞ்சு போன பாதையில நடந்து போயிட்டு இருந்தாங்க. மணி ஒரு 11 இருக்கும்ல அப்படின்னு நாயர் கைமலை பார்த்து கேட்டாரு. கைமலை உடனே ஆகாயத்தை பார்த்து நட்சத்திர நிலையை வச்சு நேரத்தையும் கணிச்சாரு. மணி இப்போ 11:30 மேலே ஆகிக்கிட்டு இருக்கு. ஒற்றடி பாதை திரும்பும் இடத்துல வந்ததும் டீ கடைக்காரர் கடையை மூடும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாரு. என்னங்க கைமல், ஒரு காஃபி சாப்பிட்லாமா? நாயர் கேட்டாரு. நானும் அதே தான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க. கைமலும் திரும்ப சொன்னாரு. 2 பேரும் கடைக்குள்ள நுழைஞ்சாங்க. காஃபி வேணும்ல உங்களுக்கு? கடைக்காரர் கேட்டாரு. ஆமாங்க. நீங்கள் அங்கேயே கூட தங்கி இருந்திருக்கலாமே. சொன்னவர் தங்காம போனது கூட நல்லதுக்கு தான் அப்படின்னு அடுத்த வார்த்தையும் சொன்னார். பிறகு கடைக்காரர் காஃபி கொண்டு வர போனவர் காஃபி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சார். அப்போ கைமல் கடைக்காரர்கிட்ட கேட்டார். எதுக்காக அப்படி சொன்னீங்க? நீங்கள் அங்கே தங்கி இருந்தீங்கன்னா உங்களால் நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்க கூட முடியாது. அங்கே இருக்கிறதெல்லாம் ராட்சசனுங்க. அதனால் தங்காமல் திரும்பினது கூட நல்லதுக்கு தான். இந்த பதிலை கேட்டதும் 2 பேர் மனசுக்குள்ளேயும் பயம் பரவ ஆரம்பிச்சுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த நேரத்துக்கு மேலே எப்படி ஊருக்கு திரும்பி போவீங்க? கிட்டத்தட்ட நடுராத்திரி ஆயிடுச்சு. கடைக்காரர் கேட்டார். அதுக்கு என்ன, பரவாயில்ல, நாங்கள் மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் எங்கே போகணும்? திருவள்ளூர் போகணும். அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2லேருந்து 2.5 மணி நேரம் நடக்கணும். பொழுது விடுகிறதுக்குள்ளே நீங்கள் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். ரொம்ப நல்லதாக போச்சு. சுருக்கு வழி ஏதாவது இருந்தால் சொன்னால் ரொம்ப உதவியாக இருக்கும். டீ கடைக்காரர் வழியை விளக்கினாரு. 2 பேரும் அந்த வழியில நடக்க தொடங்கினாங்க. அது ஒரு மாட்டு வண்டி செல்லக்கூடிய பாதை. ஏறத்தாழ 1 மணி நேரம் நடக்கிறதுக்கு கால்கள் களைப்படைஞ்சிருச்சு. சுற்றுமுட்டு பார்த்தப்போ இடதுபுறத்துல கோயில் ஒன்று தென்பட்டுச்சு. அதுக்குள்ள நிலவும் உதிச்சிருந்தது. நிலா வெளிச்சத்துல குளிச்சு கிடந்த கோயிலை பார்த்ததும் கைமல் நாயர்கிட்ட சொன்னாரு. கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு பிறகு நடக்கலாமா? அப்படியே செய்யலாம். 2 பேரும் கோயில் வாசலை தாண்டி உள்ள நுழைஞ்சாங்க. கருவறையோட சுற்றுச்சுவர் வெளிப்பகுதி. கருவறையோட சுற்றுச்சுவரோட வெளிப்பகுதியில அவங்க ஒரு பிரத்யேகமான காட்சியை பார்த்தாங்க. அங்க சில தேவி விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செஞ்சிருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. கைமல் உட்காந்துக்கிட்டே பேசினாரு. எங்கேயோ ராக்கோழி ஒன்று கூற சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் இப்படியே கண்ணை மூடலாமா? நாயர் கைமல் கிட்ட கேட்டாரு. அதுக்கு என்ன, படுத்துட்டா போகுது. கைமலும் பதில் சொன்னாரு. 2 பேரும் அங்கிருந்த மண்டபத்துல சாஞ்சி படுத்தாங்க. மல்லாந்து படுத்துட்டு இருந்த கைமலுடைய கண்கள் ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு துர்காஷ்டமி நாளாச்சே. கைமல் யோசிச்சு பார்த்ததும் சட்டுன்னு அவருடைய உடம்புல இருந்த மயிர்கால்கள் சிலிர்த்து எழ ஆரம்பிச்சது. முதல் பார்வையிலேயே அது ஒரு பகவதி கோயில் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதுலயும் இன்னைக்கு துர்காஷ்டமின்னு தெரிஞ்சதும் அவருடைய உடம்பு நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. இரவு நேரத்துல பகவதி நீராட போவாங்க. கூடவே அவருடைய பரிவாரங்களும் போகும். தேவியோட அவரது பரிவாரமும் மற்றும் காவல்கார தேவதைகளும் போவாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல தங்களை கவனிச்சிட்டாங்கன்னா அவங்க கதி என்னாகுமோ அப்படின்னு பயந்தாரு கைமல். அப்போ கைமலுடைய பார்வை எதர்ச்சியா கருவறையோட சுற்றுச்சுவர் மேல பதிஞ்சது.
அந்த சுவரில் ஏராளமான சிற்பங்கள் இருந்துச்சு. நில வெளிச்சத்தில் அந்த சிற்பங்கள் நிழலும் வெளிச்சமும் கலந்து ஒரு விதமாக அழகை வெளிப்படுத்தவே செஞ்சுது. கைமல் அங்கிருந்து எழுந்து ஒவ்வொரு சிலையா பார்க்க தொடங்கினாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மோகினியோட சிலைன்றது அவருக்கு பார்த்ததுமே புரிஞ்சு போச்சு. ஏறத்தாழ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா சிற்பங்களுமே முழுமையடைந்த சிற்பங்கள். மோகினி சிலைக்கோ ஓவியங்களுக்கோ முழுமை கிடைச்சிட்டா அது உடனே செயல்பட தொடங்கிடும் அப்படின்றது அவர் சுவடியில் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். முன்னொரு காலத்துல யாரோ ஒரு தேர்ந்த ஓவியன் வடதிசையில் உள்ள கோவில்ல வெளிச்சுவற்றில் ஒரு மோகினியோட படத்தை முழுமையா வரைஞ்சு முடிச்சான். எல்லா லட்சணங்களும் பொருந்தி இருந்த அந்த மோகினியோட படத்துக்கு உடனே உயிர் வந்துருச்சு. அவ தூங்கிட்டு இருந்த ஓவியனை நெருங்கினா, அவனை எழுப்பினா. உறக்கத்திலிருந்து இடுக்கிட்டு எழுந்த ஓவியன் தனக்கு முன்னாடி தேவதை மாதிரி ஒரு பேரழகி நிற்கிறத கவனிச்சான். உண்மையிலேயே அவரோட அழகுல அந்த ஓவியன் ஒரு வினாடி மயங்கி தான் போனான். அந்த அளவுக்கு அவ பேரழகியா இருந்தா. அவனை அழைச்சா. சாவி கொடுத்த எந்திரத்தை மாதிரியே அந்த ஓவியன் பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சான். ஒரு பெரிய பனைமரத்தை அடிப்பகுதிக்கு வந்ததும் அவளுடைய கைகளை பிடிச்சிக்கிட்டா. சாதாரண ஒருத்தன் படிக்கட்டில் ஏறுற மாதிரி அவன் பனைமரத்து மேலே ஏறினான். அப்போது தான் ஏறிக்கிட்டு இருக்கிறது பனைமரம்னு கூட அவனுக்கு தெரியல. மேல்புறத்தை அடைஞ்ச போது அங்கே அழகான ஒரு கட்டில் கிடப்பதை கவனிச்சான். அதில் ஆடைகளே இல்லாமல் மோகினி படுத்துக்கிட்டு இருந்தா. பிறகு மோகினியோட ஆசைக்கு அவன் இணங்க வேண்டியதாக இருந்துச்சு. மறுநாள் காலையில் பனைமரத்து அடியில் ஒரு இளைஞனுடைய உடைகளும் நகங்களும் முடிக்கற்றைகளும் கிடந்ததா ஊரார் பார்த்துருக்காங்க. அதன் பிறகு அந்த ஊரில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது வழக்கமாகி போச்சு. ஒரு கட்டத்தில் அந்த பனைமரத்தையே வெட்டுறதுன்னு ஊர்க்காரங்க தீர்மானம் பண்ணினாங்க. ஆனால் அந்த முடிவு கொஞ்சம் விபரீதமாக மாற ஆரம்பிச்சது. பனைமரத்தை வெட்டுறதுக்காக ஓங்கிய கோடாலி எங்கேயோ பறந்து போய் கண்ணிமைக்க நேரத்தில் திரும்பி வந்தது. மரம் வெட்ட வந்தவனையே அந்த கோடாலி வெட்டி சாய்ச்சிட்டு தான். ஒரு காலத்தில் நம்பூதிரி ஒருத்தர் அதன் வழியாக வந்தார். அவர் மந்திர வித்தைகளில் தேர்ந்தவராகவும் இருந்தார். தன்னை அழைச்சிக்கிட்டு போன மோகினியோட ஒரு நாள் இரவும் தங்கியிருக்காரு. கடைசியில் அவளை அடிமைப்படுத்தி தன்னுடைய மனைவியாக்கிக்கிட்டு உடனே அழைச்சிட்டு போயிட்டாராம். அங்கிருந்த சிற்பங்கள் எல்லாமே அப்படிப்பட்ட மோகினிகளாக தான் தெரிஞ்சது. முன் சொன்ன அனுபவங்கள் நமக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கைமலுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தவர் ஒரு இடத்துக்கு வந்ததும் சட்டு நின்னாரு. அந்த இடத்துல சிலை இருந்ததுக்கான அடையாளம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் சிலை அங்கே இல்லை. கைமலுடைய ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே அதை பத்திரப்படுத்தினார். இப்போதைய சூழ்நிலையில் இந்த விஷயத்தை புவனேஸ்வர் நாயர்கிட்ட சொன்னால் அவர் அதற்கான விளக்கத்தை கேட்பார். அதை விவரிக்காமல் போனாலோ இல்லை அவரை திருப்திப்படுத்தினாலோ தான் மகனுடைய கதி அதோ கதி ஆயிடுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதிகாலையில் சேவல் கூவினதும் கண்வீழ்ச்சி எழுந்தவங்க அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க. அவங்க போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சிடுன்ற நம்பிக்கை நாயருக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. பயண விவரத்தை 4வது பையன்கிட்ட மட்டும் சொன்னார். அப்பாவோட வார்த்தைகள் அவனுக்கு அதிகமான தைரியத்தையும் கொடுத்துச்சு. அப்படின்னா இனிமேல் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். காலை வேளையில் மந்தாகினியும் உன்னியும் சேர்ந்து இல்லத்தோட பின்புறத்து குளத்தில் சுத்தப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதில் தான் அவங்க தாத்தா ஒருத்தர் மூச்சு திணறி செத்து போயிருக்காரு. அவரை அப்படி கொலை பண்ணது வேறு யாரும் இல்லை, புவனேஸ்வர் நாயருடைய வீட்டார் தான். மந்தாகினி சொன்னா. அதை கேள்விப்பட்டதும் வியப்படைஞ்சான் உன்னி. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதே தனலட்சுமி தான் என்கிட்ட சொன்னான். ஆமாம் அவளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்னங்க தம்புரான், குளத்தை தூர்வாரிக்கிட்டு இருந்த நானப்பன் பேச்சு தொடங்கினா. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க? மந்தாகினி தூண்டினா. இதை ஒட்டி கிடக்கிற தோட்டமும் நம்ம இல்லத்தை சேர்ந்தது தான். இப்போ இதெல்லாம் பெரிய வீட்டுக்காரங்களுக்கு சொந்தமாக இருக்குது. எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளாகவே இருக்குது. இது எப்படி சாத்தியம்? உன்னி கேட்டான். என்னமோ தோணுச்சு. இதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்குமா? மந்தாகினி கேட்டா. எங்கேருந்து? 2 ஏக்கர் நிலம். எங்கேருந்து கிடைக்கும்? 2 ஏக்கர் நிலம் நல்ல வருமானம் உள்ளதும் கூட. எப்படி கொடுப்பாங்க? எதுக்காக நானப்பா வீணா பேச்செல்லாம் உனக்கு? எதுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சாக்கோ எச்சரிக்கை செஞ்சான். நீ அப்படி தான் சொல்லுவ, நீ தான் அவனுடைய ஆளாச்சு. என்னால் உண்மையை சொல்லாமலாம் இருக்க முடியாது. இப்போது சின்ன திரும்பியால் நல்லா பேச முடியுது, காதும் கேட்குது. இது வரைக்கும் தான் ஏமாந்துட்டு இருந்தாரு, இதுக்கப்புறமும் ஏமாறணுமா என்ன? சாக்கோவுக்கு இந்த பேச்சு அவ்வளோவா பிடிக்காதால சட்டுன்னு முகத்தை திருப்பிக்கிட்டான். அன்னைய வேலை முடிஞ்சதும் சாக்கோ நேராக பெரிய வீட்டுக்கு போய் அன்னைக்கு நடந்த எல்லா விவரத்தையும் நாயர்கிட்ட சொல்லி முடிச்சான். ஓஹோ, அந்தளவுக்கு ஆயிடுச்சா? கோபம் கொண்டாரு நாயர். தான் பையன் மதுசூதனனை கூப்பிட்டாரு. எங்கிருந்தோ ஓடி வந்தவன் அவருக்கு முன்னாடி வந்து நின்னான். அந்த நானப்பனுக்கு வாய் ரொம்ப நீண்டு போயிடுதுன்னு தோணுது. சாக்கோ சொல்கிறத கொஞ்சம் கவனி. அப்பாவோட வார்த்தையில் கேட்டதும் மதுசூதனை சாக்கோவோட புறப்பட்டான்.
2 பேருமா சேர்ந்து கல் கடைக்கு தான் போனாங்க. அந்த நாணப்பனுக்கு ஒரு மகள் இருக்கா இல்லையா? மதுசூதனன் கேட்டான். இருக்கா, நல்ல அழகான பொண்ணு, 10ஆம் கிளாஸை முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கா. சாக்கோ சொன்னான். வயசு 16 மேரம் ஆகலைன்னு சொல்கிற, அந்த பக்கம் போயிட்டு வந்தா என்ன? இப்போது நாணப்பன் வீட்டில் தானே இருப்பான். அதுக்கு தான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நம்முடைய ஒற்றை மாட்டு வண்டி இருக்குல்ல, அதில் போகலாம். வண்டியில் போயிட்டு வந்தால் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நாணப்பனை கட்டி போட்டுட்டு அவளை தூக்கி வண்டியில் போட்டுட்டு வர வேண்டியது தான். நல்ல யோசனை தான். 2 பேருமா சேர்ந்து ஒற்றை மாட்டு வண்டியில் ஏறி நாணப்பனோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பித்தாங்க. மணி 11க்கு மேலே ஆகியிருந்தது. வெளியே வண்டி வந்து நிற்கக்கூடிய சத்தம் கேட்டதும் நாணப்ப வெளியே வந்து பார்த்தான். மதுசூதனம் ஓங்கி மிதிச்சதுல நாணப்ப சத்தம் கூட போட முடியாமல் சுருண்டு விழுந்தான். சாக்கோ அவனை கை காகலை கைட்டால கட்டினான். வாயில் துணியை திருகி ஓரமாக போட்டான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த நாணப்பனுடைய பொண்ணு ஓடி வந்தா. அவளுடைய வாயை பொத்தி பிடிச்சிக்கிட்டான். அவளை தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பினாங்க. பௌர்ணமி நிலவு பகல் போல வெளிச்சத்தை வாரி இறச்சிக்கிட்டு இருந்துச்சு. மாட்டு வண்டி முன்புறமாக ஓடிக்கிட்டு இருந்தது. 16 வயசு நிறையாத இளம்பெண் ஒருத்தி வண்டியில் அவங்கள்ட்ட மன்றாடிக்கிட்டு வந்தா. சாக்கோ, நீ வண்டியை ஓட்டு, நான் இவளை கவனிச்சுக்கிறேன். மதுசூதனை வண்டியில் உட்புறமாக நகர்ந்தான். அவளை நெருங்கினதும் மதுசூதன் அவளுடைய பாவாடையை பிடிச்சி இழுத்தான். எங்க எஜமா? சாக்கோ சட்டுன்னு குரல் கொடுத்தான். என்னையா? மதுசூதனன் கோபத்தோடு திருப்ப கேட்டான். இதை பாருங்க, எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது அப்படின்னு சாக்கோ வண்டியோட முன்புறம் கையை சுட்டி காட்டினான். ஓடிக்கிட்டு இருந்த மாடு சட்டு நின்றுட்டு இருந்தது. காளை மாடு நின்று நிலையிலேயே தலையை திருப்பி பின்புறம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. மதுசூதனனும் சாக்கோவும் திடுக்கிட்டு போனாங்க. மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த சாக்கோ தன்னோட சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்காக மறுபடியும் முன்புறம் இருந்த மாட்டை பார்த்தான். அவனுக்கு எதில் தெரிஞ்சுட்டு இருந்த காட்சி உண்மைதான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு பொம்மை தன்னுடைய கழுத்தை அப்படியே மறுபுறம் திருப்பி பார்க்குற மாதிரி மாடு தன்னுடைய கழுத்தை திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதோட சாக்கோவையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பார்வையோட கடுமையும் சாக்கோவுக்கு புரியவும் செஞ்சுது. வண்டிக்குள்ளே வச்சிருந்த லாந்தர் விளக்கோட வெளிச்சம் மாட்டோட கண்களில் மோதி தெளிவாக பிரதிபலிக்கவும் செஞ்சுது. பளிங்கு உருண்டைகள் மாதிரி அந்த கண்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சது. அப்படின்னு சந்தேகம் தீராதவனா சாக்கோ லாந்தர் திரியை இறக்கி விட்டுட்டு கவனிச்சான். ஆனால் மாட்டோடைய கண்களில் தெரிஞ்ச ஜொலிப்பு மட்டும் குறையவே இல்லை. அத்தியாயம் 13. பாருங்க, மாடு என்னை எப்படி பார்வையாலே மிரட்டுதுன்னு. மதுசூதனனும் அதை கவனிக்கவே செஞ்சான். அவனுடைய உடம்பும் அதை பார்த்ததும் பயத்தால் கிடுகிடு நடுங்க தொடங்கிருச்சு. அடுத்த சில வினாடிகள்லேயே காளை மாடு திடும்னு பெருசாக தொடங்குச்சு. அதுக்கேற்ற மாதிரி வண்டியோட பின்புறம் கீழ் நோக்கி சரியவும் தொடங்குச்சு. சில வினாடிகளுக்குள்ள வண்டியோட முன்புறம் மேல்புறமாக உயர திரும்பி கொண்ட காலை பின்னங்கால்களை மேலும் உயர்த்துச்சு. அப்போது வண்டியோட பின்பக்கம் இருந்த நாணப்பனுடைய பொண்ணு பொத்துன்னு வந்து தரையில் விழுந்தா. அவள் சுதாரிச்சுக்கிட்டு எழுந்து ஓட முயற்சிக்கிறதுக்குள்ள யாரோ அவளை பிடிச்சிக்கிட்ட மாதிரி தெரிஞ்சுது. யாருன்னு திரும்பி பார்த்தா நல்ல வேலை, யாரோ ஒரு பெண் தான். மார்பு பகுதியிலேருந்து முழங்கால் வரைக்கும் அணியக்கூடிய ஒரு வேட்டியை மாறாப்பு மாதிரி அணிஞ்சிக்கிட்டு இருந்தா. அதுக்கு மேலே ரவிக்கையும் போட்டிருந்தா. அழகான பெண் தான் அவ. அந்த பக்கம் போய் நில்லு அப்படின்னு அந்த பெண் கிட்ட சொன்னா. நாணப்பனுடைய பொண்ணு அதை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்த மரத்தடிக்கு கீழே ஓடிப்பு உதவி நின்றுக்கிட்டா. அதே நேரம் மதுசூதனனும் சாக்காவும் வண்டியிலேருந்து குதிக்க முயற்சி பண்ணாங்க. சாக்கா குதித்த உடனேயே அந்த பொண்ணோட பாதம் நுகத்தடி மேலே பதிஞ்சுது. பாதம் பெருசாக இருந்ததால நுகத்தடி 2ஆக பிரிஞ்சை உடையவும் செஞ்சுது. நுகத்தடியிலிருந்து விடுபட்ட மாடு முன்புறமாக ஓடி மறைஞ்சும் போச்சு. மதுசூதனை மேல் நோக்கி பார்த்தான். ஏறத்தாழ 6 அடி உயரமுள்ள ஒரு பெண். அதை பார்த்ததுமே அவனோட உடம்பு பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சுது. ஆலமரத்து விழுதுகள் மாதிரி முடிக்கற்றைகள், இருட்டு அடக்காக்கிற மாதிரியான தலைமுடி. அழகாக இருந்தாலும் அசாதாரணமான உயரமோ அகலமோ அவனை ரொம்பவே பயமுறுத்துச்சு. கீழ்ப்புறமாக தாழ்ந்து வந்து அதனுடைய கைகள் மதுசூதனனை ஒரு பொம்மை மாதிரி பிடிச்சி மேற்புறம் உயர்த்துச்சு. சரியா அவனை கழுத்தில் தான் அந்த கை பதிஞ்சிருந்தது. கொஞ்ச நேரம் கையையும் காலையும் உதறினா மதுசூதனை. விரைவிலேயே அசைவில்லாமல் போனான். உடனே அந்த உடல் பொத்துன்னு மாட்டு வண்டி மேலேயே வந்து விழுந்துச்சு. இதையெல்லாம் பயந்த கண்களோடையே பார்த்துக்கிட்டு இருந்தான் சாக்கோ. அவனும் ஒரு பெரிய மரத்துடைய மறைவில் நடுங்கியபடிதான் நின்றுக்கிட்டு இருந்தான். நாணப்பனுடைய பொண்ணும் இந்த காட்சிகளை பார்த்த அடுத்த வினாடியே மூர்ச்சியாகி கீழே விழுந்தா. அவள் கண் விழிச்சப்போ அவள் வீட்டில் வழக்கமாக படுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல படுத்திருக்கிறத கவனிச்சா. இரவு நடந்தது எல்லாமே மோசமான கனவு போல அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. நடந்ததெல்லாம் உண்மையான சம்பவம்னு அவனால் எப்படி நம்ப முடியும்? நம்பக்கூடிய விஷயங்களா அது? அதனால் அது ஒரு பேய் கனவு அப்படின்னு உறுதியாக அவன் நம்பவும் ஆரம்பித்தா.
பொழுது விடுஞ்சதும் ஊருக்குள்ள ஒரே கலைபுரம். அவளது வீட்டுடைய முன்புறம் இருந்த மண் சாலை வழியா ஆட்கள் திபுதிபுன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. என்னடி முழிச்சுக்கிட்டு நிக்கிற, நீ வரலையா, அந்த அதிசயத்தை பார்க்கலையா? அந்த வழியா அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருந்த கல்யாணி அம்மா அவளை கூப்பிட்டா. என்ன விஷயமாமி? அவ கேட்டா. பெரிய வீட்டு வில் வண்டியை யாரோ தூள் தூள நொறுக்கி போட்டிருக்காங்க. கூடவே அந்த மதுசூதனனையும் கொலை பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த செய்தி அவளை நடுங்க வச்சுது. அப்படின்னா கனவு நம்ம நினைச்சதெல்லாம் கனவு இல்லை, உண்மைதான் போல. ரொம்பவே குழம்பையும் போனா. அந்த சம்பவத்தை மறுபடியும் நினைவுபடுத்த முயற்சி பண்ணா. என்னடி மலைச்சு போய் நிற்கிற, வரியா இல்லையா? கல்யாணி அம்மா கேட்டா. அவளுக்கு தலையே சுத்துற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டா. திபுதிபுன்னு வந்தவங்க தகர்ந்து கிடந்த அந்த மாட்டு வண்டியையும் மாட்டு வண்டிக்கு மேலே காவடி மாதிரி வளைஞ்சு தொங்கிக்கிட்டு இருந்த மதுசூதனுடைய பிணத்தையும் திறந்தவாய் மூடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வண்டியிலிருந்து விடுபட்டு மாடு கொஞ்சம் தொலைவில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சமீப காலமாக பெரிய வீட்டில் நடப்பதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே துர்மரணங்களாகவே இருக்கு. ஏதோ நேரங்காலம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பண்ண பாவம் துரத்துது போல. கூட்டத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நாராயண நம்பீசன் தன்னுடைய நண்பரான கிருஷ்ணங்கிட்ட இதை சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆமாம், அந்த கணக்கில் இது 3வது மரணம். கிடக்கிறத பார்த்தா சந்தேகமே இல்லை, யாரோ கொலை பண்ணி தான் போட்டிருக்காங்கன்னு தோணுது. விபத்தாக இருந்தால் பிணம் இந்த மாதிரியா தொங்கிட்டு கிடக்கும், நம்பீசன் சொன்னான். ஊரே பரபரப்போட இதை பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சுது. புவனேஸ்வர் நாயர் மட்டும் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவே இல்லை. அவருக்கு இதை விட அவமானமான விஷயம் வேற இருக்க முடியுமா என்ன? புவனேஸ்வர் நாயர் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாரு. பெரிய வீட்டுக்கார பிள்ளையான மதுசூதனை மாட்டு வண்டியில் ஒரு பிணமா வளைஞ்சு இப்போ தொங்கி கிடக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அதை விட வேற என்ன மானக்கேடு வேணும்? என்ன செய்யலாம்? உடனே ராமுண்ணி கூப்பிட்டாரு. ராமுண்ணி விடியற்காலே அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டான். ஆனால் எதுவுமே தெரியாதவன் மாதிரி நாயர்கிட்ட பேசாம தான் இருந்தான். ராமுண்ணி, நீ ஏதாவது கேள்விப்பட்டியா? புவனேஸ்வர் நாயர் கேட்டாரு. கேள்விப்பட்டேன், பார்த்தேன். ஏன் உடனே வந்து என்கிட்ட சொல்லலை? எப்படிங்க சொல்கிறது? என்னன்னு சொல்கிறது உங்ககிட்ட? அதனால தான் பேசாமல் இருந்துட்டேன். அங்கே என்ன பார்த்த? எப்படிங்க அதை என் வாயால் சொல்லுவேன்? ஒரு வேலை செய், மதுசூதனுடைய கூட்டாளி இருக்கானே, அவன்தான் அந்த சாக்கோ. அவனை போய் கூட்டிகிட்டு வா, அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். ராமுண்ணி உடனே சாக்கோவோட வீட்டுக்கு ஓடினான். நல்ல வேலையா அவன் அப்போ வீட்டில் தான் இருந்தான். மதுசூதனன் எப்படி இறந்தான்றதை அவன் நேரடியாக பார்த்துருந்தாலும் அதன் பிறகு அந்த இடத்துக்கு போக சாக்கோவுக்கு மனமே வரலை. அந்த அளவுக்கு பயம். ராமுண்ணி வந்து கூப்பிட்டப்ப கூட திடுக்கிட்டு போய் தான் இயல்பான நிலைமைக்கு திரும்பி வந்தான். நான் மதுசூதனன் கூட தான் இருந்தன்றதை பெரியவர் தெரிஞ்சுக்கிட்டாரா? சாக்கோ யோசிச்சான். அப்படின்னா தன்னோட கதையும் ஏறத்தாழ முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சவன் ராமுண்ணி கூப்பிட்டதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான். என்ன ராமுண்ணி? எஜமானை கூட்டிகிட்டு வர சொன்னார். என்னையா? எதுக்கு? தெரியல, அதான் அவனை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன். எதுக்காக என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு அப்படின்னு புலம்பியபடியே துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டான். ராமுண்ணியை பின்தொடரவும் ஆரம்பித்தான். 2 பேரும் பெரிய வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது மதுசூதனுடைய உடம்பும் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தது. வீட்டை சுற்றியும் கூட்டம் நிரம்பி வழிஞ்சுது. அந்த சூழ்நிலை அவனுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் கொடுத்துச்சு. இந்த சூழ்நிலையில் தாங்கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சான். அவன் நினச்சபடியே தான் அப்போ நடந்துச்சு. உடல் அடக்கம் செய்யறதை பற்றியும் துக்கம் விசாரிக்கிறதுக்கு தான் அன்னைய பொழுது கழிஞ்சு போச்சு. அன்னைக்கு காலையில் திருப்பங்காட்டு கோவிலுக்கு வழக்கமான நேரத்தில் தான் பூசாரி வந்து சேர்ந்தார். வெகு காலமாகவே அந்த கோவிலில் வாரத்தில் ஒரு தடவை மட்டும்தான் பூஜை நடக்கிறது வழக்கமாகி போச்சு. பூசாரி 8 மைலுக்கு அப்பாலது நடந்து வந்து கோயிலுக்கு வந்து சேர வேண்டியதாக இருந்துச்சு. வழக்கம் போல் பூஜையை முடிச்சுக்கிட்டு திருமணி புறப்பட தயாராகும் போது சட்டுன்னு அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த யோசனை ரொம்ப காலமாகவே அவருடைய மனசுக்குள்ளேயும் இருக்க தான் செஞ்சுது. அந்த யோசனையை பற்றி தானிக்காட்டு இல்லத்தார்கிட்ட பேசணும்னு அவர் பலமுறை நினச்சிருக்காரு. தானிக்காட்டு இல்லத்துக்கு சொந்தமானது தான் அந்த திருப்பங்காட்டு பகவதி கோயில். எத்தனையோ தலைமுறைகளுக்கு பிறகு ஆண் வாரிசு யாருமே இல்லாமல் சங்கரநாராயணனுக்கு பிறந்தது 2 பெண் குழந்தைகள் தான். அவருடைய 2 பெண் குழந்தைகளும் வெகு தொலைவில் உள்ள நபர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சங்கரநாராயண நம்பூதிரிக்கு பிறகு கோவிலை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருச்சு. அந்த சூழ்நிலையில தான் அவருடைய மைத்துனன் மனைவியினுடைய சகோதரன் பவத்ராதனுக்கு ஒரு செய்தி கனவு மூலமாக கிடைச்சிது. கனவுல பகவதியை நேரில் காட்சி அளித்தாங்க. திருப்பங்காட்டு பகவதி கோயிலில் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கு வைக்கணும் அப்படின்னு பகவதி கனவுல ஒரு பொறுப்பையும் கொடுத்தாங்க. அதன் காரணமாக தான் பவத்ராதன் நம்பூதிரி அந்த கோவிலுக்கு வர தொடங்கியிருந்தாரு. அப்போது பள்ளிக்கூட விடுமுறைன்றதால பவத்ராதனுடைய இளைய மகளும் அவருடைய கணவனும் குழந்தைகளும் அப்பாவோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால பவத்ராதன் கோயிலை ஒட்டி இருந்த காட்டுப்பகுதியை சீர்படுத்தும் வேலை நடக்கிறத பற்றி
தான் வீட்டார்கிட்ட சொல்லியிருந்தாரு. வேலை எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு நினச்ச பூசாரி கோயிலோட பகுதியை முழுசாக சுற்றி பார்த்துட்டு கோயிலை விட்டு வெளியேற தொடங்கினாரு. அப்போது ராமன் அங்கே நின்றுட்டு இருந்தான். அவன் கோயிலுக்கு தேவையான பூக்களை உதிரியாகவும் மாலையாகவும் கட்டித்தரக்கூடிய வேலையை செய்கிறவன். வயசு 14 தான் ஆகுது. ராமனுடைய அப்பா கிருஷ்ணமாரர் கோயில் காரிய கமிட்டி உறுப்பினரில் அவரும் ஒருத்தர். அதெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடிய விஷயங்கள். அப்பெல்லாம் கோயிலில் எந்த வகையிலையும் ரொம்ப சிறப்பாக விளங்கிட்டு தான் இருந்துச்சு. மிகவும் கம்பீரமான 7 யானைகள் நெற்றியில் பளபளப்பான முகப்படாம அணிஞ்சுக்கிட்டு 10 நாள் உற்சவம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில் அது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் பழங்கதையாகி போச்சு. இப்போ அந்த கோயிலை கவனிச்சிக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை. அதனால தான் கோவிலோட காம்பவுண்ட் சுவருக்குள்ள முள் மரங்களும் கருவறை பகுதியை சுற்றி காடு போல செடிகளும் அடர்ந்து வளர்ந்துருந்தது. ராமா, இந்த கோயிலோட நிலம் முழுசையும் வெட்டி சீர்படுத்தினா 5 ரூபாய் பணத்தை ரொக்கமாக தரதா தானிக்காட்டு மனையோடைய உரிமையாளர் தம்புரான் சொல்லியிருக்காரு. நீ போய் யார்கிட்டையும் எதையும் கேட்க வேணாம், நானே அதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். பூசாரி இதை ராமங்கிட்ட சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் ராம மனசில் ஒரு மகிழ்ச்சி. அவன் அது வரைக்கும் 5 ரூபாவை முழுசாக பார்த்ததே இல்லை. ராம உடனே அருவாள் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தான். 5 ரூபாய் அப்படின்றது அவன் கண் முன்மா தெரியவும் சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கினான். பூசாரி அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். ராம வெட்டி போடக்கூடிய மரங்களை எல்லாத்தையும் பூசாரி தான் அவ்வப்போது அங்கேருந்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருந்தார். இந்த சீர்திருத்த வேலைகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கும்போது தான் ராமன் திடீர்னு பூசாரியை கூப்பிட்டான். திருமணி, உடனே இங்கே வாங்கலேன். அவனுடைய குரல் ரொம்ப உச்சத்தில் இருந்துச்சு. மரம் வெட்ட வேகத்தில் அவன் கையிலேயோ காலிலேயோ காயம் பட்டிருக்கலான்னு பதப்பதப்போட பூசாரி அந்த பக்கம் ஓடி வந்தார். என்ன ராமா, என்ன ஆச்சு? இதை அடிபட்டுடுச்சா? பூசாரி பரிதவிப்போட கேட்டார். இல்லை, இதை பாருங்க, யாரோ இதை பேத்துட்டு போன மாதிரி இருக்கு. ராமன் சோர் பகுதியை தடையபடி சொன்னான். திருமணி அந்த பகுதியை ஊன்றி கவனிச்சாரு. சூழலை உட்புறத்த குடைஞ்ச மாதிரி பதிக்கப்பட்டிருந்த ஒரு மோகனோட சிலை காணாம போயிருந்தது. சந்தேகம் தீராதவரா அந்த இடத்த உத்து பார்த்தாரு. அந்த பகுதியில் ஒரு பெண்ணோட சிலை இருந்ததுக்கான அடையாளமே பளிச்சுன்னு தட்டுப்பட்டுச்சு. யாரோ அதை கடத்திக்கிட்டு போன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் சிலையிலிருந்து உடைஞ்சு போன ஒரு சின்ன பகுதி கூட அங்கே தென்படவே இல்லை. யோசிச்சு பார்த்தா சிலை தன்னோட விருப்பப்படியே அங்கிருந்து இறங்கி போன மாதிரி தான் அவருக்கு தோணுச்சு. அன்னைக்கு மாலையே தானிக்காட்டு இல்லத்துக்கு வந்தார் பூசாரி. விவரத்தை அங்கிருந்து தம்புரான்கிட்ட சொல்லவும் செஞ்சாரு. இளைஞனான தம்புரான் இந்த விஷயத்த அவ்வளவா அக்கறை காட்டுற மாதிரி தெரியல. ஆனால் பூசாரி அந்த விஷயத்த அவ்வளோ சுலபத்தில் விடுற மாதிரியும் இல்லை. இங்கேருந்து சில காணாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பூசாரி ரொம்ப தீவிரமாக இருந்தார். விஷயம் என்னவா இருந்தாலும் சரி, அது உண்மை தெரிஞ்சே ஆகணும். இதுதான் பூசாரியோட திட்டம். தேவ பிரசன்னம் வைக்கிறதுன்னு முடிவும் செஞ்சிட்டாரு. பூசாரி கோயிலோட சிலை தொடர்பா தேவ பிரசன்னம் நடக்க போகிறத தானிக்காட்ட மனையில் தெரிவிக்கிறதுன்னு முடிவும் செஞ்சிட்டாரு. ஆனால் தனிமையிலிருந்து யோசித்து பார்த்தபோது அவர் தானிக்காட்டு இல்லத்துக்கு தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு தீர்மானம் பண்ணார். அது மட்டும் இல்லை, தேவ பிரசன்னம் அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பூசாரி தானிக்காட்டு மனை அடைஞ்ச போது அவருடைய கடைசி வாரிசான விஷ்ணு நம்பூதிரியும் அவருடைய மனைவியான அஸ்வதியும் தான் வீட்டில் இருந்தாங்க. அத்தியாயம் 14. விஷ்ணு நம்பூதிரிக்கு 35 வயசு இருக்கலாம். பழமையில் ஊறி போன மனநிலையை கொண்டவர். அஸ்வதி முற்போக்குவாதி, ஒரு டாக்டரும் கூட. வயசு 30 இருக்கலாம். ரெட்ட நாடி உடம்பு. ஆனால் விஷ்ணு நம்பூதிரி அவருக்கு நேர் எதிராக உடல்வாக கொண்டவர். எப்போவோ அந்த நேரத்தில் வராத பூசாரி திடீர்னு வரதை பார்த்ததும் கணவன் மனைவி 2 பேரும் சந்தேகத்தோடு அவரை பார்த்தாங்க. இருந்தாலும் வரவேற்று எந்த குறையும் வைக்காம உட்கார வச்சு உபசரிக்கவும் செஞ்சாங்க. என்னங்க எந்த நேரத்தில்? விஷ்ணு நம்பூதிரி கேட்டார். தேவப்பிரசனம் ஒன்று நடக்க வேண்டியதாக இருக்குது, அதை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். தேவப்பிரசன்னம் வைக்கிற அளவுக்கு இப்போ என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு விஷ்ணு நம்பூதிரி கேட்டார். கோயிலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம். திருமேனி வியப்பு மாறாத குரலில் சொன்னார். பதட்டப்படாமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். கருவறையோட வெளிப்புற சுவற்றில் பதிச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு மோகினி சிலையை காணலை, அவ்வளவுதானே. அஸ்வதி ரொம்ப லாவகத்தோடு பேசினா. அப்படிலாம் அதை சாதாரணமாக விட முடியாதுங்க, திருமணி எடுத்து சொன்னார். பகவதி சிலை அங்கே இருக்கு இல்லையா, அப்புறம் என்னங்க விஷ்ணு கேட்டான். உங்களுக்கு சின்ன வயசு தானே, இதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கையாக தான் தெரியும். அப்படி இல்லை திருமணி, நான் ஏதோ முக்கியமான விஷயமா தான் பேச வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். மொத்த கோயிலுமே சிதலம் அடைஞ்சு போய் கிடக்கு. இதையெல்லாம் சீர் பண்ணுறதுக்கு யார்கிட்ட பணம் இருக்குது? முன்னையெல்லாம் நம்ம இல்லத்துக்குன்னு ஏராளமான சொத்து சுகம் இருந்துச்சு, எவ்வளோ வயல் வரப்பு இருந்துச்சு. நான் சின்ன வயசாக இருந்தப்போ இந்த குடும்பத்தோட வருமானம் என்னவா இருந்துச்சுன்னு எனக்கே தெரியும். ஒவ்வொரு தேங்காய் வெட்டுக்கும் இந்த வீட்டில் அவ்வளோ பணம் புழங்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க. இன்றைக்கி அந்த வருமானம் எல்லாம்
இல்லைங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக கோயிலும் வேண்டாம் கடவுளும் வேண்டான்னு ஒதுக்கிட முடியுமா என்ன? திருமேனி கேட்டாரு. அப்படின்னு நான் சொல்லலையே. இப்ப கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய பகவதியோ காணாம போகலையே. எதுக்காக இப்படி உணர்ச்சிப்படுறீங்க? கோவில்ல இருந்து பகவதி போனாதான்றது இல்லைங்க. கோவிலுக்கு சொந்தமான எந்த ஒரு தெய்வ அம்சம் உள்ள ஒரு பொருளோ வெளியே போயிட்டாலும் அதோட பாதிப்பு நமக்கு நிச்சயம் உணரதான் செய்வோம். டாக்டர் அஸ்வதி அவங்க 2 பேரும் பேசுற பேச்சையும் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தா. அந்த இல்லத்துக்கு மருமகளா வந்த அவளை பொறுத்த வரைக்கும் அந்த இல்லம் பற்றிய விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. காலையிலயும் மாலையிலையும் கோயிலுக்கு போய் மற்றவங்கள மாதிரி வணங்கிட்டு வருவா. அந்த கோயில்ல எத்தனையோ சிலைகள், தேவர்கள், தேவியர்கள்லாம் இருக்காங்க. ஆனா எதை பத்தியும் அவ பெருசா எடுத்துக்கிட்டதே கிடையாது. அதை பத்தி நினைக்கவோ யோசிக்கவோ அவளுடைய மனநிலை இடம் தரவும் இல்லை. இருந்தாலும் திருமணியோட ஆதங்கம் அவளுக்கு புரியவே செஞ்சுது. அவள் குறிப்பிட்ட அந்த சம்பவத்துல அவளுடைய மனசு ரொம்பவே வருத்தத்துல இருக்கு அப்படின்றத மட்டும் புரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அவளுடைய முகமே அவளுடைய வருத்தத்தை வெளிக்காட்டவும் செஞ்சுது. விஷ்ணு நம்பூதிரி பேசிட்டு இருக்கும் போது இடமறிச்ச அஸ்வதி, ஏங்க திருமணி சொல்றதுதான் கொஞ்சம் கேளுங்களேன். நம்மளை விட இந்த விஷயத்துல இவருக்கு தான் அதிகமா நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதை முரட்டத்தனமா நாம ஏன் மறுக்கணும்? அஸ்வதி தன்னோட கருத்தை தெரிவிச்சா. சரி, அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ல வர அஸ்வதி? விஷ்ணு கேட்டான். திருமணியோட விருப்பப்படியே நடக்கட்டுமே. சரி, நீ இப்படி சொல்லிட்ட, பிறகு நான் என்னத்த சொல்ல முடியும்? நடக்கட்டும். விஷ்ணு நம்பூதிரியும் ஆரம்பத்துல இந்த விஷயத்த மறுத்து பேசுறதுக்கு காரணமும் இருந்துச்சு. தேவப்பிரசனம் நடத்துறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்காக ரொம்ப செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த தொகை எவ்வளோன்றதை மட்டும் சொல்லியிருந்தா அஸ்வதி நிச்சயம் ஒத்துட்டு இருக்க மாட்டா அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அஸ்வதி சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாரு விஷ்ணு. அதன்படியே எல்லாமே நடந்துச்சு. தேவப்பிரசனம் நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும் திருமேனி? விஷ்ணு கேட்டாரு. ஏறத்தாழ 5000 வரைக்கும் செலவாகும். இறுக்கி பிடிச்சா கொஞ்சம் குறைக்கலாம். என்ன சொல்ற அஸ்வதி? விஷ்ணு அஸ்வதி முகத்தை பார்த்து கேட்டதும், அவ்வளவுதானே, நடக்கட்டும். நானும் என் வரையில தேவப்பிரசனத்தை பார்த்ததே இல்லை. அந்த சாக்கிலையாவது ஒரு தடவை பார்த்துறேனே. திருமணி ரொம்பவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு. உடனே தேவப்பிரசனம் நடத்துறதுக்காக யாரெல்லாம் அழைக்கணும் அப்படின்ற ஒரு பட்டியலையும் திருமணி மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சது. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? திருமணி வெளிப்பட்டுக்கிட்டாரு. தேவப்பிரசனத்துக்கு நாள் குறிக்கப்பட்டுச்சு. புகழ்பெற்ற 5 நம்பூதிரிகள் அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் தார்ச்சிகர் அலங்கோட்ட சங்கர நம்பூதிரி. இன்னொருத்தர் ஸ்லோகங்களை தெளிவா உச்சரிக்கிறதுல ரொம்ப புகழ்பெற்ற தேசமங்கலத்து தேவநாராயண நம்பூதிரி. மூணாவதவர் ஜோதிர் கலையில வல்லவரான மீனங்காடன் சச்சிதானந்த நம்பூதிரி. 4வது சோழிகளை கையில் எடுத்து ஸ்லோகம் சொல்லும் போதே எந்த ராசியில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லமை வாய்ந்த வேலங்குளத்து நம்பூதிரி. கடைசி நபராக சூரியமனையை சேர்ந்த கோவிந்த நம்பூதிரி. எல்லாருமே படு சூரர்கள் தான். திருப்பங்காட்டு கோயில்ல தேவப்பிரசனம் நடைபெறக்கூடிய விஷயம் விரைவிலேயே எல்லா இடத்துக்கும் பரவவும் ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு பிரத்யேகமான காரணமும் இருக்கதான் செஞ்சுது. அந்த கோயிலை சுற்றி ஏராளமான ஐதீக கதைகள் உருப்பெற்றிருந்தது. அதனால தேவப்பிரசன்னம் அப்படின்னு கேள்விப்பட்டதுமே சொல்லப்பட்ட கதைகள்ல எது உண்மை எது பொய்னு தெரிஞ்சுக்கலான்ற ஆர்வத்தோடவே எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. மொத்தத்துல அந்த செய்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்த தவறவே இல்லை. பிரசனத்துல கலந்து கொள்றதுக்காக வரப்புற நம்பூதிரிகளுக்கு எல்லா வசதிகளும் தானைக்காட்ட மனையிலேயே செய்யப்பட்டுச்சு. அவங்களுக்கான சமையலை கவனிக்கிறதுக்காக 2 புதிய சமையக்காரங்க நியமிக்கவும் பட்டாங்க. அந்த கோவில ஒரு வெள்ளிக்கிழமை தான் கட்ட தொடங்கினாங்கன்னு ஐதீகத்தை ஊர் பெரியவங்க ஒட்டுமொத்தமா முன் வைக்கவும் தேவப்பிரசன்னமும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடத்தலாம் அப்படின்னு தீர்மானமும் பண்ணினாங்க. தேவப்பிரசன்னத்துல முதல் நாளே ஏராளமானவங்க கோயிலுக்கு வந்திருந்தாங்க. பிரசன்னத்துக்கான ஏற்பாடுகள் ரொம்ப கவனமாகவும் முறையாகவும் செய்யப்பட்டிருந்தது. சோழிகளை தேவஸ்தானத்துல வச்சிருந்தாங்க. பிறகு மீதமுள்ள சூழலில் குலுக்கி போடப்பட்டுச்சு. கடகம், விருச்சகம், மீனம் ஆகிய ராசிகள்ல காய்கள் அடுக்கப்பட்டிருந்தது. கடைசியில மீன ராசியில இருந்து பிரசன்னம் ஆரம்பமாச்சு. முதல் ஸ்லோகத்தின் போதே காணாமல் போன மோகனியோட பெயர் தெரிஞ்சு போச்சு. பெயர் மாலினி. அதன் பிறகு தர்க்க ஸ்லோகங்கள் ஆரம்பமாச்சு. அதை குறித்து விவரிச்ச போது இப்போ அதோட தொடர்புள்ள வேறு பெயர் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பார்த்தாங்க. இல்லைன்னு முடிவுக்கும் வரன்னு இருந்துச்சு. இங்கிருந்து போன மோகினி இப்போ எங்க இருக்கா? பிற்பாடு அதை பற்றி ஆராய்ச்சி நடந்தது. அந்த சர்ச்சை பல விதங்களில் நீண்டு போக ஆரம்பிச்சது. அதுக்குள்ள சூரியன் ஒரு சிவந்த தட்டு மாதிரி மேற்கு திசையில கணிஞ்சு நின்றுகிட்டு இருந்தான். ஓவனுடைய தூரிகையில சாயம் தீர்ந்து போய் மீதம் இருக்கக்கூடிய சிவப்பு மஞ்சளும் கலந்த நிறத்துல வானம் தெரிய ஆரம்பிச்சுட்டு இருந்தது. நிழல்கள் கிழக்கு திசையிலிருந்து நீண்டு கருவறையோட மேற்கு பக்கம் பொருத்தப்பட்டிருந்த பித்தளை கும்பங்களை பளபளப்பே இல்லாம செஞ்சது. அந்நிய பிரசன்னம் முடிஞ்சது. இது சம்பந்தமா இளைஞர்கள் மத்தியில வேறு சில அபிப்பிராயங்களும் உயர்ந்து வந்துச்சு.
என்னவோ ஒரு காரணத்தால் அங்கே பதிக்கப்பட்டிருந்த சிலை பிடிமானமே இல்லாமல் கீழே விழுந்திருக்கணும், அதை யாராவது கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாங்க. ஒரு சிலர் இதை மறுத்தும் பேசினாங்க. தாணிக்காட்டுமனை அடைஞ்ச பிறகு பகல நடந்த பிரசனம் தொடர்பான விவாதம் தொடரவே செஞ்சுது. பிரசன்னம் பார்க்க வந்திருந்த அந்த 5 பேருக்கும் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை ரொம்பவும் பிரயாசப்பட்டு செஞ்சுருந்தாங்க. அந்த உணவு வகைகளை எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. பிறகு வெளிப்புற சவுக்கையில் உட்காந்து விவாதங்களில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. வயசில் மூத்தவரான தேவநாராயண நம்பூதிரி அவருடைய நெருங்கிய நண்பரான வேளங்குளத்துமனை அச்சுதன் நம்பூதிரி கிட்ட பேச்சு கொடுத்தாரு. பிரசன்னம் நடந்தப்போ என் மனசுல ஒரு விஷயம் தட்டுப்பட்டுச்சு, ஆனா அதை அந்த நேரம் சொல்ல வேண்டான்னு தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, இப்போதான் அதை சொல்லுங்களேன் அப்படின்னு இடமறிச்சு அதை சொல்ல சொல்லி வற்புறுத்தினாரு சூரியமனை கோவிந்த நம்பூதிரி. மோகினி சுய விருப்பத்தின் பேர்ல தான் வெளியேறி இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் தேசமங்கலத்தார பார்த்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மோகினி தேவியோட அன்புக்கு பாத்திரமான ஒருத்தி, பயங்கரமான சக்தி வாய்ந்தவளும் கூட. இந்த வார்த்தையில கேட்டதும் மீனங்காடன் துணுக்குற்றாரு. சுய விருப்பத்தின் பேரில் வெளியே இருக்கக்கூடிய அந்த மோகினியை தேடுறதோ கண்டுபிடிக்க முயல்றதோ அவளுக்கு பிடிக்காம கூட போகலாமோ அப்படின்னு மீனங்காடன் துணுக்குட்டு சொன்னதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடைவெளி கொடுத்தாரு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குன்னு தேவநாராயண தன்னுடைய சிநேகிதனை ஊன்றி பார்த்தாரு. அதையும் சொல்லிடுங்களேன், வெற்றிலையில சுண்ணாம்பு தடவைபடி கேட்டாரு அச்சுதன் நம்பூதிரி. ஸ்லோகத்துல நடுவுல மாங்கல்யன்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. அதை யார் சொன்னாங்க அப்படின்னு தெரியுமா? ஞாபகம் இருக்குதா? நான் தான் சொன்னேன். பார்வதி சுயம்வரத்தை குறிச்சு அதை நான் சொன்னேன். இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. தேவநாராயண நம்பூதிரி மீண்டும் நினைவுல இருந்து அதை தேடி பிடிச்சி சொல்ல முயற்சி பண்ணாரு. ஞாபகம் வந்துருச்சு. விஜயன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னீங்க, ஞாபகம் இருக்குதா? ஒவ்வொருத்தரும் பரஸ்பரம் பார்த்துக்கிட்டாங்க. அதே நேரம் 5 பண்டிதர்களுக்கு நடுவில் வட்ட வடிவத்தில் போடப்பட்டிருந்த தடுப்பில் வைக்கப்பட்டிருந்த வெற்றிலை தாம்பலத்தில் நிழல் ஒன்று தெரிய ஆரம்பிச்சது. அந்த தடுக்கினுடைய மேற்புறம் சற்று தள்ளி தூண்டா மணி விளக்கு ஒன்று தொங்கவிடப்பட்டிருந்தது. விளக்கு எண்ணெய் ஊற்றி கொளுத்தப்பட்டு அந்த விளக்கு 3 திரிகள் போதாதுன்னு நினைச்சு வெற்றிலை தாம்பாளத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு சங்கிலி விளக்கையும் ஏற்றி வச்சிருந்தாங்க. இவ்வளோ வெளிச்சத்தையும் மீறி வெற்றிலை தாம்பாளத்தில் ஒரு பாத சுவட்டோட நிழல் படுறது மாதிரி தேவநாராயணனுக்கு தோண ஆரம்பிச்சது. அவர் சட்டுன்னு தலையை உயர்த்தி தூண்டா மணி விளக்க பார்த்தாரு. யாரோ கையால் தட்டி விட்டது மாதிரி தூண்டா மணி விளக்கு பக்கவாட்டில் அசைஞ்சது. அந்த பகுதியில் கொஞ்சம் கூட காற்றே இல்லாத நேரம் வேற அது. ஆனா விளக்குல இருந்த தீபங்கள் கொஞ்சம் கூட அசையாம ஒளி சிந்திக்கிட்டு இருந்துச்சு. தேவநாராயணன் தன்னுடைய வலது கையை தாம்பாளத்தை நோக்கி நீட்டினாரு. அப்போ சுவர் பக்கத்துல இருந்து சலங்கை ஒன்று ஒளி எழுப்புற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க. மரச்சுவரில் அடிச்சிருந்த ஆணில தொங்க விடப்பட்டிருந்த சோழிகள் நிறைஞ்ச பையோட அடிப்பகுதியில் தென்பட்ட பாதத்தின் கீழ்ப்புறமா விழுந்துகிட்டு இருந்துச்சு. என்ன இது அப்படின்னு 5 பேரும் ஏக காலத்துல எழுந்தாங்க. பையன் நெருங்கின போது அதுக்குள்ள எதுவும் இல்லாம பை சூன்யமா இருக்கு தெரிஞ்சது. ஒண்ணுமே புரியாதவங்களா 5 பேரும் பரஸ்பரம் பார்த்தபடி விழிச்சாங்க. அதே நேரம் மூடி கிடந்த சவுக்கை கதவு கரகரன்னு சத்தத்தோட திறந்துக்குச்சு. மூடி இருந்த கதவு கரகரன்னு சத்தத்தோட திறந்தது கேட்டதும் எல்லாருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்பிச்சு. கதவு விரிய தொடங்குச்சு. தெளிவற்ற ஒரு ஒளி வடிவம். அந்த உருவத்தை ஆணுன்னு சொல்ல முடியல, பெண்ணுன்னு சொல்ல முடியல, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது அங்கிருந்து வெளியே போறது தெளிவா தெரிஞ்சது. ஜோதிடர்கள்ல முக்கியமானவரான தேவநாராயண நம்பூதிரி வலது கையால பூணுல பிடிச்சபடி வாசலை நோக்கி ஓடினாரு. அத்தியாயம் 15. திடீர்னு தாணிக்காட்டுமனையோடைய தெற்கு வாசப்படிக்கிட்ட நல்ல உயரத்தோட படர்ந்து பரவி வளர்ந்திருந்த புளிய மரத்தை யாரோ ஒருத்தர் மிதிச்சு நொறுக்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சது. தொடர்ந்து பெரும் இறைச்சலோட அந்த மரத்தோட உச்சி மண்ணில் விழவும் செஞ்சுது. அங்கிருந்த 5 நம்பூதிரிகள் நெற்றியும் சுருங்க ஆரம்பிச்சது. வந்து போனதுக்கான அடையாளம் தான் இதெல்லாம், புரிஞ்சுதா? தேவநாராயணன் கேட்டாரு. மற்ற 4 பேரும் நின்ன இடத்துல இருந்து அப்படியே அசையாம கல்லாவே நின்றுட்டாங்க. அதுக்குள்ள சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள படுத்திருந்த விஷ்ணு நம்பூதிரியும் அஸ்வதியும் விழிச்சு எழுந்து வெளியே வந்தாங்க. விஷ்ணுவோட கையில டார்ச் லைட் ஒன்று இருந்துச்சு. அது ஒரு 5 பேட்டரி டார்ச் லைட். அந்த வெளிச்சத்தை புளிய மரத்தோட உச்சியை நோக்கி அடிச்சு பார்த்தாங்க. உடஞ்சி விழுந்த கிளையோடைய முனைப்பகுதி வாசப்படிக்கிட்டு இருந்துச்சு. காற்றோட்டமே இல்லாத பொழுது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டாரு விஷ்ணு நம்பூதிரி. காத்தெல்லாம் கிடையாது, அச்சுதன் நம்பூதிரி பதில் சொன்னாரு. உச்சி கிளைய வண்டி ஏதாவது தொலைச்சி பலகீனப்படுத்தி இருக்குமோ அப்படின்னு கேட்டாரு விஷ்ணு. உடனே 5 பேர்ல யாரோ ஒருத்தர் பெருமூச்சு விட்டது சத்தமா கேட்டுச்சு. காரணம் என்னவா இருந்தாலும் உடஞ்சி விழுந்த மரத்தை அப்புறப்படுத்த உடனே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு 5 பேர்ல ஒருத்தர் சொல்லவும் சரி அப்படின்னு சொன்னாரு விஷ்ணு நம்பூதிரி. சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு.
பின்னாடியே அஸ்வதியும் போயிட்டாங்க. ஆனா பிரசனம் பார்க்க வந்திருந்த 5 பேராலும் அன்னைக்கு முழுசா தூங்கவே முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நேர்ந்ததே கிடையாது. பிரசனத்துல பலரும் ஸ்லோகங்களை சொல்லி உண்மையை கண்டுபிடிச்சி அது தொடர்பான விஷயங்களை சுலபமா சொல்லிடுவாங்க. ஒருவேளை அதுல சரியா தெளிவா தெரியல அப்படின்னா ஐதீகங்களோட துணையை வச்சுக்கிட்டு சில நேரம் யூகிச்சும் சொல்லுவாங்க. அதுல தவறுகளும் நேரலாம். ஆனா இங்க நடந்தது அது கிடையாது. எல்லாமே தெளிவா தெரியவே செஞ்சுது. அப்போ இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்ச எல்லா உண்மைக்கும் இதோ ஆதாரம் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல ஆழ்ந்த அமைதியை உடைச்சுக்கிட்டு ஆலங்காட்டு சங்கர நம்பூதிரி தான் பேச ஆரம்பிச்சாரு. இங்க நடந்தது எல்லாம் நம்ம நேரடியாவே பார்த்துருக்கோம். இப்போதைய சூழ்நிலையில இங்க நடந்தது எல்லாம் நமக்குள்ளே ரகசியமா வச்சுக்கிறதா நல்லதுன்னு தோணுது. நீங்க சொல்றதுல என்ன அர்த்தம்? மீனக்காடு நம்பூதிரி கேட்டாரு. விளக்கம் வேற வேணுமா? அதான் தெளிவா தெரியுது, புரியுது. அதுக்காக பிரசன்னத்தை பாதலையே நிறுத்த முடியுமா என்ன? கோவிந்த நம்பூதிரி கேட்டாரு. தேவ பிரசன்னம் இல்லையா? அப்படிலாம் நிறுத்தக்கூடாது. நிறுத்திட்டோம்னா நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்க. ஊர்க்காரங்க சுலபத்தில் ஏதோ சிக்கல்னு கண்டுபிடிச்சிருவாங்க. தேவநாராயண நம்பூதிரி தான் பதில் சொன்னாரு. நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? கோவிந்த நம்பூதிரி தொடர்ந்தாரு. பிரசன்னத்தை தொடருவோம், வரதை பார்த்துக்கலாம். தேவாம்சமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு தொல்லை கொடுக்காது. எல்லாருமே அதை ஆமோதிச்சாங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சுயமாக யோசிக்கவும் செஞ்சாங்க. எல்லாருமே தேர்ந்த பண்டிதர்கள். எந்த வகையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவனே கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோவில்களில் தேவ பிரசனத்தை நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சரியான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அப்படியே கடைபிடிச்சதால தான் அதுக்கான பலனும் கிடைச்சிருக்கு. அந்த 5 பேரும் அதன் பிறகு தங்களுக்குள்ள எதையுமே பேசிக்கவே இல்லை. முடமுடப்பும் புது வாசனையும் மாறாத பாயில விரிச்சுக்கிட்டு எல்லாரும் படுக்கவும் செஞ்சாங்க. அதன் பிறகு எதுவும் நடக்கவே இல்லை. மறுநாள் சனிக்கிழமை ராகு காலம் முடிஞ்ச பிறகு பிரசனத்தை தொடங்கினாங்க. தேவநாராயண நம்பூதிரி மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாரு. எங்க இருக்கா அப்படின்றத எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். முந்தைய நாள் வரைக்கும் பிரசனத்திலிருந்து யாரோ ஒரு நம்பூதிரி அந்த மோகினியை ஆவாகம் செஞ்சு மனைவியாகிக்கிட்டான், குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றது புரிஞ்சுது. ஒருவேளை அவன் பெரிய மந்திரவாதியா இருக்கணும். அதனால அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவன் நடந்துகிட்டு இருக்கணும். நேத்து அவன் தான் அவளை அனுப்பி வச்சிருப்பான். அவன் எவ்வளோ பெரிய மாந்திரிகனாக இருந்தாலும் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய இருப்பிடத்தை மட்டும் கண்டுபிடிச்சே ஆகணும். தேவஸ்தானங்களில் சோழியை வச்சாங்க. பரதேவதையை மனசில் தியானிச்சாங்க. மந்திரங்களையும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. 3 முறை மந்திரத்தை ஜெபிச்சுட்டு 108 சோழிகளை பிரித்து முறையே தலை, உடல், பாதம் ஆகிய பகுதிகளில் எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம்னு 3ஐயும் பிரதிபலிக்கிற மாதிரி வச்சாங்க. 8 சோழிகளாக மாற்றி வச்சாங்க. சாஸ்திரிய முறையை கணக்கிட்டாங்க. அடுத்த மந்திரங்களை மற்றவங்களுக்கு கேட்கும்படி உச்சாரணம் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அடுத்த மந்திரத்தை சொல்லி ராசி பலகைய பார்த்தாங்க. என்ன ஒரு அதிசயம்! சோழிகளையே காணல. என்ன இது? கண்களை கசக்கிக்கிட்டு பார்த்தாங்க. ராசி பலகை சூன்யமா கடந்துச்சு. ஆனா கண்ணு மிக்கிறதுக்குள்ள சோழிகள் மறுபடியும் கண்களுக்கு தெரியவும் செஞ்சுது. இடையில என்னதான் நடந்துச்சு? ராசி பலகை அசைஞ்சுது. குளிர்ஜுரம் வந்த மாதிரி உடல் நடுங்குச்சு. தேவஸ்தானங்களில் வச்சிருந்த சோழிகளை சுத்தமாக காணோம். அதுக்கெல்லாம் உயிர் வந்த மாதிரி ஓடி விளையாடிட்டு இருந்துச்சு. கூடவே மற்றொரு காட்சி. ராசி பலகையோட தேவஸ்தானத்தில் சோழிலற்ற பகுதிகளில் ஒரு பாதத்தோடைய நிழல், கூடவே சலங்கையோட சத்தமும் கேட்டுச்சு. கடவுளே அப்படின்னு மனசுக்குள்ள அழைச்சபடியே தேவநாராயண மேற்புறமா முகத்தை உயர்த்தி பார்த்தபோது பிரம்மாண்டமா உயர்ந்து நின்றுட்டு இருந்தது ஒரு உருவம். கோயிலோட காம்பவுண்டுக்குள்ள உயர்ந்து வளர்ந்திருந்த ஆலமரத்தை விட உயரமா ஒரு பெண்ணுடைய உருவம். அது ஒரு எச்சரிக்கையா தான் தேவநாராயணனுக்கு தோணுச்சு. பிடிவாதமா மேற்கொண்டோம் பிரசன்னத்தை தொடர்ந்தா அந்த பாதம் அடுத்து பதிய போறது அவங்களோட தலையா இருக்குமோ அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. இருந்தாலும் பக்திமானான அவரு அந்த கோயிலோட பிரதிஷ்டை செஞ்சிருக்கிற திருப்பங்காட்டு பகவதியை தியானிச்சவாறு பிரார்த்திக்கவும் ஆரம்பிச்சாரு. தோல்வி பயத்துல நாங்க பின் வாங்கிட்டோம்னா பழி ஏற்பட்டுடாத தாயே. இந்த பிரார்த்தனை பலிக்கவே செஞ்சுது. சட்டுன்னு தெளிஞ்சு ஆகாயத்திலிருந்து மழை துளிகள்லாம் விழ ஆரம்பிச்சுது. பொடி சரளை கற்களா வாரி எறிஞ்சது மாதிரி மழை துளிகள் பூமியில விழுந்துச்சு. முதல் மழை துளி விழுந்த இடம் ராசி பலகை தான். தொடர்ந்து காற்று அடிக்க தொடங்குச்சு. காற்று சூறைக்காற்றா மாறிச்சு. மழையோட சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இடைவெளியே இல்லாத கடுமையான ஒரு மழை தேவ பிரசனத்தை நிறுத்தினாங்க. மதிய உணவுக்காக தானைக்காட்டு மனைக்குள்ள அமர்ந்திருந்த போது மீனங்காடுன்னு கேட்டாரு. மேற்கொண்டு என்ன செய்யலாம்? தேவநாராயணன் யோசிக்காமலே சொன்னாரு. கோயில் பூசாரியை கூப்பிடுங்க, விஷயத்த சொல்லிடலாம். சவுக்கைக்கு வெளியே நின்னவாறு ஜன்னல் வழியை நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு பவத்ரதன் நம்பூதிரி. அவசரமா சவுக்கைக்குள்ள நுழைஞ்சாரு. இந்த மழை நிக்கணும்னு தோணல. அதனால
பிரசனத்தை ஏதோ நிறுத்திக்கலான்னு தோணுது. இந்த வார்த்தைகள் பௌத்திரதனை ரொம்பவும் வருத்தத்துக்கு உள்ளாக்குச்சு. காணாமல் போன மோகினி சிலையை எப்படி கண்டுபிடிச்சே தீரணும்னு பிடிவாதத்தோட இருந்தார் அவரு. இதுக்கு தேவையான பணமும் கிடைச்சிது, அதுக்கு தகுந்த ஜோதிடர்களும் கிடைச்சாங்க. ஆனால் நடக்காமல் தள்ளி போவதை தாங்கிக்கவே அவரால் முடியவே இல்லை. மழைக்காக நிறுத்துறீங்களா? அப்படின்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்யலாமே அப்படின்னு நாராயணன் கிட்ட பௌத்திரதன் கேட்டாரு. அது சரிப்படாது. இவ்வளோ தூரம் ஏற்பாடுலாம் செஞ்ச பிறகு பரிகாரம் செய்யாமல் போகிறது சரியில்லையே நான் நினைக்கிறேன். அதை இங்கே தான் நடத்தணும்னு நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிறீங்க. மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு விவரமோ ஒரு பரிகாரமும் தெரிஞ்சால் போதாதா? அச்சுதன் நம்பூதிரி கேட்டார். அவர் அப்படி கேட்டதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. உடனே அங்கேருந்து கிளம்பிட்டா தானிக்காட்டு வீட்டாரும் ஊராரும் கூட என்ன ஏதுன்னு காரணம் கேட்பாங்க. நடந்த சம்பவத்தை நடந்தபடி விவரிச்சா ஏதாவது சிக்கல்லையும் கொண்டு போய் விடலாம். அதன் பிறகு என்னென்ன நடக்குமோ, ராசி பலகையில கண்ட அதிசயமான காட்சியையும் மேகங்களே இல்லாத வானத்திலிருந்து திடீர்னு மழை கொட்டுறதையும் பார்த்தபோது சத்தியத்தை சொல்றது விபரீதமாகலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க நம்பாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தேவநாராயணன் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்தார். அவருக்கு எல்லாமே ஒரே குழப்பமாக தான் தெரிஞ்சுது. எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் நாளைக்குள்ளே பார்த்துக்கலாம். இறுதியில் தேவநாராயணன் ஒரு வழி கண்டுபிடிச்சவராக பேசினார். மழையோட வலு குறைய ஆரம்பிச்சது. மழை சுத்தமாக நின்று போனால் கூட தொடங்கி தடைப்பட்ட காரணத்தால் அன்னைக்கான பிரசனத்தை தொடர போகிறது இல்லைன்னு ஏகமனதாக முடிவு செஞ்சாங்க. இரவு நேரம் வழக்கம் போல் சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு வெற்றில போட்டபடி பழங்கதைகளை பேசிகிட்டு இருந்தார் கோவிந்தன் நம்பூதிரி. பேச்சோட பேச்சை கேட்டார். விஷயம் கொஞ்சம் ஆபத்தானதுன்னு தோணுது. எனக்கும் அப்படி தான் தோணுது. நாளைக்கு நாம் பிரசனத்தை தொடர்ந்தோன்னா நிலைமை இதை விட மோசமானதாக இருக்கலாம். தேசமங்கலம் பதில் சொன்னார். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இனிமேல் அதையெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நாம் மந்திரவாதிகளா என்ன? இப்படி பாதையில் நிறுத்துறது அவமானமான விஷயமா இல்லையா? நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. நாளைக்கு அதை பற்றியெல்லாம் முடிவெடுக்கலாம். தேசமங்கலத்து தேவநாராயண நம்பூதிரி அங்கேருந்து வெளியேறினார். சவுக்கியோட பின்பக்கம் போனவர் வாயிலிருந்த வெற்றிலை எச்சில துப்பிட்டு திரும்பி வந்தார். கொஞ்ச நேரம் பாகவதம் படிக்கலாம், தற்காலிகமாக இதிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு நினச்சாரு. அதனால் சங்கிலி விளக்கோட திரியை மேலும் தூண்டி விட்டுட்டு அதை தான் பக்கத்தில் இழுத்தும் வச்சுக்கிட்டாரு. அதுக்குள்ளே மற்ற 4 பேரும் பாய்களை போட்டு சாஞ்சிட்டாங்க. படுத்ததுமே 4 பேரும் நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேவநாராயணனுக்கு மட்டும் தூக்கமே வரலை. எங்கேயோ ராக்கோழி கூவிச்சு. நிலா வெளிச்சம் லேசாக மங்கி இருள் பரவுச்சு. வழக்கத்தை விட கெட்டியான கூறிருட்டு. அப்போ வாசலுக்கு வெளியில ஒரு காய்ச்சலங்க சத்தம் கேட்டுச்சு. அது தன்னை நோக்கி தான் வருது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. தேவநாராயணன் திடுக்கிட்டாரு. ஒருவேளை வர்றது அவள்தானோ அப்படின்னு தேவமங்கலம் தேவநாராயண நம்பூதிரி யோசிச்சாரு. ராசி பலகையில் பார்த்த நிழலும் அதோடைய தொடர்ச்சியா தான் பார்த்த பீமகரமான உருவமும் அவருடைய மனசுக்கு வந்து போச்சு. வேறு யாராவது இருக்குமோ? திருமணிக்கு சந்தேகமும் வந்துச்சு. அத்தியாயம் 16. கதவை திறக்கலாமா வேணாவான்னு தயங்கியபடியே ஒரு கணம் யோசிச்சாரு. கதவை திறக்காமல் இருக்கிறது அவமரியாதையாவும் கோழத்தனமாவும் அவர் மனசுக்கு பட்டதுனால சட்டுன்னு கதவை திறந்தாரு. திறந்தவர் ஒரு எட்டுக்கு பின்னாடி நகர்ந்தாரு. திறந்த வேகத்திலேயே இளந்தென்னையில ஒரு உருவம் நின்றுகிட்டு இருந்துச்சு. அசல் தேவதை மாதிரியே இருந்துச்சு. அதோடைய உடம்புல இருந்து பிரகாசமான ஒளி வெளிவந்துகிட்டு இருந்துச்சு. எங்கிருந்தோ பாயும் சக்தியான ஒளி அவ உடம்பு மேல மட்டும் பட்டு விழற மாதிரியா இருந்துச்சு அந்த காட்சி. அந்த வெளிச்சத்திலேயே அவளை சரியாகவும் பார்த்தாரு. பின்புற இடப்பையும் தாண்டி நீண்டிருந்த கார்கால கூந்தல், இந்திரன் நீளம் மாதிரியான விழிகள், வானவில் மாதிரி வளைஞ்ச புருவ கொடிகள், மாலை நேர செம்மை படர்ந்த கண்ண கதுப்புகள், தேன் சொரியக்கூடிய அதரங்கள். நீ யாருன்னு தெரியலையே. தான் மார்பிள கடந்த பூனலை வருடியபடியே திருமணி கேட்டாரு. வேற பிரசனத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களே அவ சொன்னா. திருமணி கொஞ்சம் யோசனையில ஆழ்ந்தாரு. பிறகு நினைவுக்கு வந்தவரா முகம் மலர்ந்தாரு. மாலினி இல்லையா? ஆமா, என்னோட சரியான உருவத்தை நீங்க பார்த்திருக்கீங்க அவ சொன்னா. நல்லா ஞாபகம் இருக்குது. அது ஒரு வகையில அதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். மறுபடியும் அந்த உருவத்தை பார்க்க விரும்புறீங்களா? ஆஹா, அதிசயமான காட்சியாச்சே. மறுபடியும் பார்க்க முடிஞ்சா நல்லதுதான். அந்த உருவம் மெதுவா உயர தொடங்குச்சு. வேதநாராயண கண் முன்னாடியே அந்த உருவம் வளர்ந்து புளிய மரத்தோட உயரத்தையும் தாண்ட ஆரம்பிச்சது. அப்போது நிலையில அவ விரும்பினா திருமணி அவரோட உள்ளங்கையிலே எடுத்துக்கலாம். போதுமா திருமணி அப்படின்னு கேட்டா. தாராளமா போதும். பயத்தை மனசுக்குள்ள ஒதுக்கி வச்சுட்டு திருமணி சொன்னாரு. அதன் பிறகு அந்த உருவம் படிப்படியா குறைஞ்சு வந்து சாதாரண மனித பெண்ணுடைய அளவுக்கு வந்து சேர்ந்துச்சு. மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க அவ கேட்டா. இப்ப நாங்க பிரசனம் பார்க்க ஆரம்பிச்சது சம்பந்தப்பட்ட மோகினி இப்ப எங்க இருக்கான்றத கண்டுபிடிக்கதான். எதிரிகள் யாராவது கடத்திட்டு போனாங்களா,
இல்ல சுய விருப்பத்தின் பேர்ல வெளியேறினாளா அப்படின்றத கண்டுபிடிக்க தான். அதுக்கு பிறகு எங்க இருக்க அந்த மோகினின்னு கண்டுபிடிக்கலாம் தானே? ஆமா, அதுவும் இயல்பு தானே. இந்த பதிலை கேட்டதும் அவ சட்டுன்னு மௌனமா நின்னா. அடுத்ததா அவ என்ன சொல்ல போறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக திருமணி அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்படின்னா நானே அதையும் சொல்லட்டோமா? நீங்க பிரசன்னத்தை இந்த கட்டத்தோட நிறுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அவளுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கூர்மையா இருந்துச்சு. அது கட்டளை மாதிரியும் தான் தெரிஞ்சுது. என்ன செய்யுதுன்னு புரியாம அப்படியே அசைவில்லாம நின்னாரு திருமேனி. தாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு சாதாரணமான நபர் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், தேவாம்சம் உள்ள ஒரு மோகினி. அவ வார்த்தைக்கு மாறா நம்ம நடந்துகிட்டோம்னா ஏதாவது தொல்லைகள் ஏற்படலாம். பிரசனத்தை நானா நிறுத்திட்டேன்னா அது மற்றவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாதா? எங்களை இந்த விஷயத்துக்காக அழைச்சிட்டு வந்தவங்க அவ்வளோ சுலபத்தில் இதுல இருந்து பின்வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. பவித்ரத நம்பூதிரி அப்படிப்பட்டவர் நான் சொல்றீங்க? அவருடைய பேர் கூட உனக்கு தெரியுமா அப்படின்னு திருமணியோட குரல் முணுமுணுக்கிறது தெளிவா கேட்டுச்சு. அவருடைய பேர் எனக்கு தெரியாம இருக்குமா? எத்தனை வருஷங்களா எனக்கு அவரை தெரியும். அவர் ரொம்ப நல்ல மனுஷர் அப்படின்றதுல எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அதனால தானே சில காணலன்னு தெரிஞ்சதும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறாரு. உண்மைதான், இப்ப நான் இருக்க இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இப்படி ஒரு மாற்றம் எனக்கு ஏற்படும்னு என்னோட ஜாதகத்திலேயே இருக்கு. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? திருமணி கேட்டாரு. நீங்களும் நல்ல மனுஷர் தான், உங்களை நான் ஒருபோதும் தொல்லப்படுத்த மாட்டேன். அதனால ஏற்படக்கூடிய மான அவமானங்களை நீங்க எனக்காக பொறுத்துக்கணும். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு மாலினி தன்னோட இடது காதுல இருந்த கம்மலை கழட்டி திருமணி கிட்ட கொடுத்தா. கம்மல்ல இருந்த வைரக்கல் நாகமாணிக்கத்தை போல அவரோட கையில பலன்னு மின்ன ஆரம்பிச்சது. உங்களுடைய பூஜையில் இருக்கக்கூடிய பரதேவத பாதத்துல இதை வைங்க, ஐஸ்வர்யம் ஏற்படும். அப்படின்னா இன்னொரு உதவி செய்யணும், விண்ணப்ப குரல்ல கேட்டாரு திருமேனி. சொல்லுங்க, இன்னைக்கு நடந்தது மாதிரி ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி பிரசன்னத்தை நிறுத்திட்டா மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன், உங்க விருப்பப்படியே. அவ அங்க இருந்து மறைஞ்சு போனா. திருமணி தன்னுடைய படுக்கைக்கு வந்து படுத்தாரு. அது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் அவரை தூங்க விடாம ரொம்பவே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சது. எப்படி எல்லாமோ புரண்டும் உருண்டும் படுத்து பார்த்தாரு. இருந்தாலும் தூக்கம் வர மாதிரியே தெரியல. சட்டுன்னு மென்மையான விரல்கள் அவரோட கண்ணுமைகளை தடவிடுவது மாதிரியான உணர்வு அவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. விரைவிலேயே தூங்கியும் போனாரு. மறுநாள் வழக்கம் போல பிரசன்னம் ஆரம்பமாச்சு. கூடவே சர்ச்சைகளும் நடந்துச்சு. தேவநாராயண பெரும்பாலும் அமைதி காத்தாருன்னு தான் சொல்லணும். உடனே பண்டிதர் ஆலங்காட்டு சங்கரன் நம்பூதிரி விஜயன்ற வார்த்தையை வச்சு பேச தொடங்கினாரு. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு நம்பூதிரி வீட்டுல தான் அந்த மோகினி வசிக்கிறதா தெரியுது. மேலும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அவர் இருக்கக்கூடிய பீடத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தோணுது. அவர் சொன்ன மாத்திரத்துல தேவநாராயண ஆகாயத்தை உற்று பார்த்தாரு. உடனே ஏதாவது அதிசயம் நடக்கணுமே அப்படின்னு அவர் மனசு பரபரக்க ஆரம்பிச்சது. அவர் எதிர்பார்த்தது மாதிரியே அதிசயம் நடக்க ஆரம்பிச்சது. இல்லத்துக்கு பக்கத்துல இருந்த பெரிய ஆலமரம் ஒண்ணு ஒரு தடவை குலுங்குச்சு. கிளைகள் தாறுமாறா அலைய ஆரம்பிச்சது. காற்றடிக்கவும் தொடங்குச்சு. மரம் பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சது. மழை பெய்யற மாதிரி பழுத்த இலைகள்லாம் கீழ் நோக்கி உதிரவும் தொடங்குச்சு. உதிர தொடங்கிய இலைகள் அதிகமா வந்து குவிஞ்ச இடம் பிரசன்ன நடத்த வந்த பண்டிதர்கள் இருந்த அந்த மத்திய பகுதி தான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மழை பெய்யற மாதிரியான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சது. முந்தைய நாள் நடந்த இயற்கையோட திடீர் சீற்றம் மாதிரியே ஏதோ நடக்க போகுதுன்னு ஏனைய பண்டிதர்கள் ஒவ்வொருத்தரா பின்வாங்கவும் தொடங்கினாங்க. தானைக்காட்டு மனையில வந்து சாப்பிட உட்கார்ந்த போது தேவநாராயண நம்பூதிரி சொன்னாரு, நிலைமை இப்படியே தொடர்ந்து போனா பிரசன்னத்தை நடத்துறது சாத்தியமே இல்லை. எங்கேயோ ஏதோ தவறு நடந்திருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. மீனங்காட அதை ஆமோதிக்கிற மாதிரி பேசினாரு. ஒருவேளை பகவதியோட அனுமதியோட போயிருக்கலாம் இல்லையா? அதனாலதான் இப்படியெல்லாம் நடக்குதோ என்னவோ கோவிந்த நம்பூதிரி சொன்னாரு. இவங்க பேசுறது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த விஷ்ணு நம்பூதிரி, நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் உங்களுடைய கருத்தை ஒத்துக்கிறேன். நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஏதாவது நடந்திருந்தா பகவதியோட கோபத்துக்கு நாம ஏன் ஆளாகணும்? ஆனா பவித்ரத நம்பூதிரி இதனால திருப்தி அடைகிற மாதிரி தெரியலையே. தேவ பிரசனம் நடத்தணும் அப்படின்னு யோசனை சொன்னதும் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சதும் அவர் தானே. பவித்ரதனை பொறுத்தவரையில தான் மேற்கொண்டது நல்ல நோக்கத்துக்காக தான். கோயிலிருந்து காணாம போன ஒரு மோகினி சிலையோ இல்ல அது இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியாட்டி இந்த கோயில பூசாரியா இருந்த என்ன பையன்னு அவர் மனசுக்குள்ள சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சது. நீங்க என்ன சொல்றீங்க திருமேனி அப்படின்னு விஷ்ணு நம்பூதிரி பவித்ரதனை பார்த்தபடி கேட்டாரு. உடனே அவரு, இது வரைக்கும் நீங்க வெற்றி தான் அடைஞ்சிருக்கீங்க, இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி அப்படின்னு கேட்டாரு விஷ்ணு. யாரும் சிலைய பெயர்த்து எடுத்துட்டுலாம் போகல, சுய விருப்பத்தின் பேரிலேயே அந்த இடம் பெயர்ந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. திருமேனி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டபடியே
டாக்டர் அஸ்வதி அங்க வந்தாங்க. இந்த செய்தி எனக்கு ரொம்ப வினோதமா தெரியுது. பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிலைகள்ல இருந்து சக்தி வெளிப்படுறது உண்டு. இதை நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு சிலையை தானா இங்கிருந்து வெளியேறி போயிருச்சுன்னு சொல்றத இப்பதான் நான் முறையா கேள்விப்படுறேன். இதுல இருக்கக்கூடிய ஆச்சரியமா அதுதானே விஷ்ணு நம்பூதிரியும் கேட்டாரு. காரணம் என்னவா இருந்தாலும் பிரசனத்தை இதோ நிறுத்திக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்க எல்லாம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு மத்த 4 வரையும் பார்த்தபடி கேட்டாரு தேவநாராயணன். அதுவும் நல்லதுதான் அப்படின்னு 4 வரல ஒரு குரல் கேட்டுச்சு. பிரசனத்தை மேற்கொண்டு தொடர வேண்டான்னு முடிவாச்சு. ஆனா பவத்திரதனுடைய மனசுக்குள்ள அது கேள்விக்குறியாதான் நின்னுச்சு. அன்னைக்கு இரவு சாப்பிட்டபடி மந்தாகினி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் உன்னிகிருஷ்ணன். அப்பதான் அவனுடைய இடது காதோடைய கம்மல் இல்லாம இருக்கிறத கவனிச்சான். மந்தாகினி, உன்னுடைய இடது காதல இருந்த கம்மலை காணுமே. அவளுடைய முகத்துல இருந்து பார்வையை அகற்றாம கேட்டான். ராத்திரி எங்கேயோ விழுந்துருச்சு, எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை. அதோட விலை ரொம்ப அதிகமாச்சு, அதை அப்படியே விட்டுட முடியுமா என்ன? தேடி பார்த்தேன், கிடைக்காதனால சரி போகட்டும்னு விட்டுட்டேன். அப்படின்னா நாளை காலையில பட்டணத்துல இருந்து ஒரு ஜோடி புது கமலை வாங்கிட்டு வந்துடலாம் உன்னிகிருஷ்ணன் சொன்னான். அதெல்லாம் வேண்டாங்க, இருக்கிறதே போதும் அப்படின்னு மந்தாகினி மறுத்தா. அது சரி, இப்படி ஒற்றை கம்மலோட இருக்க போறியா நீ? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அது ஒரு கஷ்டமான காரியமா என்ன? யாரும் பார்க்காதபடி நான் நடந்துக்கிறேன். இப்ப பாருங்க அப்படின்னு மந்தாகினி தன்னுடைய தலைமுடிய காதை வரைக்கும் இழுத்து மறைக்கவும் செஞ்சா. அப்படின்னா நான் நினைச்சாதான் இனிமே உன் காதை பார்க்க முடியும் இல்லையா அப்படின்னு உன்னிகிருஷ்ணன் குறும்போட கேட்டான். மந்தாகினி வெக்கத்தோட தலையை தாழ்த்திக்கிட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் வெளிப்புற திண்ணைக்கு வந்து உக்காந்தாங்க. இன்னைக்கு மதியானம் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அங்கிருந்து தூண்ல சாஞ்சபடியே சொல்ல ஆரம்பிச்சான் உன்னிகிருஷ்ணன். மந்தாகினி அவரோட காலடியில் அமர்ந்து அவரோட கால்களை மடியில போட்டுக்கிட்டு வருடி கொடுக்க ஆரம்பிச்சா. அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயமா? என்னங்க இது அப்படின்னு கேட்டா. சுவாரஸ்யம் மட்டும் இல்ல, அதிசயமான செய்தியும் கூட. அப்படி என்னதாங்க செய்தி? விஷயத்தை தான் சொல்லுங்களேன் அப்படின்னு அவளுடைய முகத்தை பார்த்தபடியே பேசினா. நில ஒளி அந்த பகுதி முழுக்கவும் பனி போல பரவி இருந்துச்சு. வெளியில அவங்க 2 பேரும் அமர்ந்து பேசிட்டு இருந்தத தனலட்சுமி வீட்டுக்குள்ள மறைஞ்சு நின்னபடியே கவனிச்சுட்டு தான் இருந்தா. அவங்க எப்பவும் எதை பத்தி பேசிட்டு இருந்தாலும் உடனே அதை அப்படியே தாங்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றது புவனேஸ்வர் நாயர் அவளுக்கு போட்ட கட்டளை. அதனாலதான் அப்படிப்பட்ட காரியத்தை அவ பண்ணிக்கிட்டு இருந்தா. தேங்காய் வியாபாரியை பார்க்கறதுக்காக மத்தியானம் படகுத்துறைக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு திருமணி அந்த பக்கம் வந்தாரு. அப்புறம் அப்படின்னு ஆர்வமா கேட்டா மந்தாகினி. அவரு ஒரு தேவ பிரசன்னத்துல கலந்துகிட்ட வந்தாராம். அவர் பேர் என்னங்க? மீனங்காட்டு மனையை சேர்ந்தவரு. ஓ அவரா? அவர் பேரு மீனங்காட்டு சச்சிதானந்த நம்பூதிரி. உனக்கு எப்படி அவரை தெரியும் மந்தாகினி? தெரியும். அவரு முட்டாள்தனமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா என்ன? மந்தாகினியோட குரல் கொஞ்சம் உரத்து ஒலிக்க ஆரம்பிச்சது. சொன்னாரு, அதாவது திருப்பங்காட்டு கோயில்ல இருந்து ஒரு மோகினி சிலை காணாம போயிருச்சா. அப்படியா சொன்னாரு அப்படின்னு மந்தாகினி உட்கார்ந்த இடத்துல இருந்து துள்ளி எழுந்துருச்சா. மந்தாகினியோட பரபரப்பை கவனிச்சதும் உன்னிகிருஷ்ணனோட எண்ணம் வேறு திசையில பயணம் செய்ய ஆரம்பிச்சது. அந்த மோகினி சிலை காணாம போன கோயில் அவளுக்கு தெரிஞ்ச ஒன்னா இருக்கலாம். ஒருவேளை மந்தாகினி அந்த ஊரை சேர்ந்தவளா கூட இருக்கலாம். இது வரைக்கும் மந்தாகினியோட குடும்பத்தை பத்தியோ அவளுடைய ஊர் எதுன்றத பத்தியோ உன்னிகிருஷ்ணன் ஒரு வார்த்தை கூட கேட்டதே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. தன்னுடைய ஊனங்களை அகற்றி தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து மந்தாகினி தான் அவனுக்கு எல்லாமுமா இருக்கா. அதனால அவகிட்ட போய் இது சம்பந்தமா விசாரிக்கிறது மரியாதை இல்லாத நன்றி இல்லாத விஷயம்னு அவனுக்கு தோணுச்சு. என்ன மந்தாகினி, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு உன்னிகிருஷ்ணன் கேட்டான். ஒண்ணுமில்ல, எனக்கு தூக்கம் வருது, நம்ம தூங்க போகலாமா அப்படின்னு கேட்டா மந்தாகினி. அத்தியாயம் 17. அதுக்குள்ள தூக்கம் வருதா? நல்ல நிலா வெளிச்சம், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலான்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல, இருக்கட்டும், வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு அவனுடைய உளையற்ற தோல் மீது அவ கை வச்சு கூப்பிட்டா. அவளுடைய கை விரல்கள் அவ்வளவு மென்மையானதா இருந்துச்சு. வேற எந்த கேள்வியுமே கேட்கல உன்னிகிருஷ்ணன். உடனே எழுந்தான். அவளோட படுக்கை அறைக்குள்ள நுழைஞ்சான். உன்னிகிருஷ்ணனோட கைவிரல்கள் அவளது கண்ணப்பகுதியை அளக்க ஆரம்பிச்சது. ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிருச்சு, படுத்து தூங்குங்க அப்படின்னு அவளுடைய கைவிரலால அவளுடைய நெற்றிய வருடி விட்டா. உடனே உன்னிகிருஷ்ணன் தூக்கத்துல அமிழ ஆரம்பிச்சான். தொடர்ந்து ஒரு அழகான கனவுக்குள்ள போகவும் ஆரம்பிச்சான். மீனங்காட நம்பூதிரி அப்போவும் படுக்க போகவே இல்லை. மணி 11க்கு மேல ஆயிருந்தாலும் அவருடைய நண்பர்களோட உட்காந்து சுவாரஸ்யமான அரட்டையில ஈடுபட்டு இருந்தாரு. அப்பதான் நண்பர்கள்ல ஒருத்தர் அவர் கலந்து கொண்ட அந்த தேவ பிரசனத்தை பத்திய செய்தி ஒண்ணு எடுத்து போட்டாரு. அதை பற்றி பேசிட்டு இருக்கும் போதே ராசி பலகையின் மேல நிழல் படிந்த விஷயத்த பத்தி பேச முயற்சி பண்ணும்போது சட்டுன்னு நாக்கு குழற ஆரம்பிச்சது. சொல்ல வந்த விஷயம் நாக்கை விட்டு தாண்டாம மனசுக்குள்ளே தங்கி போச்சு.
அப்போ அவருடைய வீட்டுடைய மச்சு பகுதியில ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. சங்கிலி விளக்கு ஒண்ணு அவ்வளவு உயரத்துல நகர மாதிரி தோணுச்சு. ஊன்று கவனிச்ச போதுதான் அது ஒரு உருவத்துடைய இடுப்பு பகுதின்னும் அதுக்கு மேற்பகுதி தெரியலன்னும் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. திருமேனிக்கு உடனே விஷயம் விளங்க ஆரம்பிச்சது. அதனாலதான் சொல்ல வந்ததை சட்டுன்னு அதோட நிறுத்திக்கிட்டாரு. என்னங்க பேச்ச பாதியில நிறுத்திட்டீங்க? நண்பர் கேட்டாரு. அதுவா, அது திடீர்னு வந்த மழையால தேவ பிரசன்னத்தை நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு போச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதன் பிறகு அவர் அதை பத்தி பேசவே இல்லை. வேற யாரும் அதை பத்தி கேட்கவும் இல்லை. அதே நேரம் பழங்காட்டு மனையில தனலட்சுமிக்கு தூக்கமே வரல. உன்னிகிருஷ்ணன் சொன்ன வார்த்தைகள் அன்னைக்கு முழுசும் மனசை அலகழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உன்னிகிருஷ்ணன் சில காணாம போன விஷயத்த சொன்னதும் மந்தாகினி பரபரப்போட சட்டன்னு எழுந்ததையும் தன்னுடைய கூர்மையான புத்தியை கொண்டு தனலட்சுமி மனசுக்குள்ள அவகிட்ட அவளே பல கேள்விகளை கேட்கவும் ஆரம்பிச்சா. சின்ன வயசுல இருந்தே அவ எத்தனையோ ஆச்சரியமான கதைகளை கேட்டிருக்கா. அதுல பெரும்பாலும் மோகினி பத்திய கதைகளும் கந்தர்வர்கள் பத்திய கதை தான் அதிகம். மந்திர சக்தியை பயன்படுத்தி மோகினிகளை மயக்கியோ அடிமைப்படுத்தியோ தன்னுடைய வீடுகள்ல வேலைக்காரிகளாகவும் தொடுப்புகளாகவும் மந்திரவாதிகள் வச்சிருந்த கதைகள் அவன் மனசுல வேறொன்று இருந்துச்சு. இந்த இல்லத்துல இருக்கக்கூடிய மந்தாகினியோடைய அசாதாரணமான அழகும் கம்பீரமான உடல் கட்டமைப்பும் தனலட்சுமியோட மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. மேற்படி கதைகள் அவள் நினைவுக்கு வந்ததும் அதை மந்தாகினியோட பொருத்தி பார்க்கவும் அவ தவறவே இல்லை. இன்னைக்கு நடந்த பேச்சு விவரங்களை எப்படியாவது மறுநாள் பொழுது விடிஞ்சதுமே புவனேஸ்வர் நாயருக்கு தெரியப்படுத்தணும்னு அப்பவே தீர்மானம் பண்ணிக்கிட்டா. காலையில எழுந்ததும் அடுப்படை வேலைகளை ரொம்ப அவசரமா முடிச்சா. என்ன தனலட்சுமி, இன்னைக்கு வேலையெல்லாம் ரொம்பவும் சுறுசுறுப்பா நடக்கிற மாதிரி தெரியுது? மந்தாகினி கேட்டா. கடத்தல் வரைக்கும் போயிட்டு வரணும், நிறைய பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போயிருக்கு, அதனாலதாம்மா. அப்படியா, அப்ப சரி. மந்தாகினி அதன் பிறகு அவகிட்ட எதையுமே கேட்கவே இல்லை. மதியம் தாண்டிய நேரத்துல மந்தாகினியும் உன்னியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளறையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூட எடுத்துக்கிட்டு தனலட்சுமி புறப்பட்டா. அவ நேரா போன இடம் புவனேஸ்வர் நாயரோட வீடு தான். திருவாசப்படியை தாண்டதுமே தனலட்சுமிக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. இதை கவனிச்ச புவனேஸ்வர் நாயர் ஏதோ முக்கியமான செய்தி அவளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாரு. என்னடி அம்மா, பணங்காட்ட மலையில ஏதோ விஷயம் இருக்கிறாப்புல இருக்கே, ஆர்வத்தை அடக்க முடியாதவரா புவனேஸ்வரன் கேட்டாரு. அதனாலதான் இந்த ஓட்டம் ஓடி வந்திருக்கேன். புவனேஸ்வர் நாயர் ஒரு தடவை சுத்தும் முத்தும் பார்த்தாரு. ராமுன்னி முற்று பகுதியில கொப்பரை தேங்காய்களை புரட்டி போட்டுக்கிட்டு இருந்தான். வேறு யாரும் அந்த பகுதியில இல்ல. தனலட்சுமி வரதை கவனிச்சதும் ராமுன்னியும் அங்கிருந்து நழுவிட்டான். நேத்து அதிசயமான ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டாங்க. தனலட்சுமி இளந்திண்ணில அமர்ந்தபடி பேச ஆரம்பிச்சா. புவனேஸ்வர் நாயர் சாய்வு நாற்காலில ஓய்வா படுத்து இருந்தாரு. அவ பேச தொடங்கினதுமே தலையை மட்டும் அவ பக்கம் திருப்பினாரு. என்ன அப்படின்னு பரபரப்பா கேட்டாரு. சின்ன திருமணி படகுத்துறை பக்கம் போயிட்டு வந்தாராம். போயிட்டு வர வழியில ஒரு அதன் பிறகு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளுடைய நாக்கு அசையவே இல்லை. என்னதனம், இப்படி பாதிலே நிறுத்திட்டா எப்படி? சொல்ல வந்ததை முழுசா சொல்லு. அப்போ அவனுடைய முகத்துக்கு நேரா ஒரு கை தென்பட்டுச்சு. மணிக்கட்டுக்கு கீழே உள்ள கைப்பகுதி மட்டும் அதோட சுட்டு விரல் அவருடைய கழுத்தை நோக்கி நீண்டு வந்துச்சு. அதோட கைகள்ல விரல்கள் இருந்த கூர்மைய நகத்தை கவனிச்ச தனலட்சுமி ஒரு கணம் அப்படியே அசைவிட்டு போனா. அவளுடைய கழுத்தை கடந்து மறுபுறம் செல்லக்கூடிய அளவுக்கு நகங்கள் நீளமுள்ளவையா மாறுச்சு. என்னதனம் பேசவே மாட்டாங்கிற? உன்னை பார்த்தா ஏதோ பேய் இறங்க மாதிரில இருக்கு. ஏன், என்ன ஆச்சு? புவனேஸ்வர் நாயர் நல்லா திருப்பி பார்த்து கேட்டாரு. தனலட்சுமி அப்பவும் மௌனமா தான் உட்காந்துட்டு இருந்தா. புவனேஸ்வர் நாயர் தனது வலது கையை நீட்டி அவளை தலையை பிடிச்சு உழுக்கினாரு. நாயர் உழுக்க ஆரம்பிச்சதும் ஐயோ என்னை கொல்லாதீங்கன்னு அலறி அடிச்சபடி அங்கிருந்து துள்ளி எழுந்தா. அவ போட்ட சத்தத்தை கேட்டு நாயரோட 2 மனைவியரும் வேலைக்காரங்களும் அந்த பக்கம் ஓடி வந்துட்டாங்க. இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, உள்ள கொண்டு போய் தண்ணியோ காஃபியோ கொடுங்க அப்படின்னு நாயர் சொன்னாரு. வேலைக்காரி ஒருத்தி உடனே தனலட்சுமி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா. அவ பேச ஆரம்பிச்சது என்னவோ பணங்காட்டு மனையை பத்தி தான். ஆனா அந்த வீட்டை சேர்ந்த கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி தான் தனத்தோட வாயை கட்டி போட்டுருச்சு அப்படின்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அவளுக்கு மறுபடியும் நல்லா பேசுற சக்தி வரட்டும், முடிஞ்சா அவகிட்ட இருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அமைதி காக்க ஆரம்பிச்சாரு நாயர். கொஞ்ச நேரத்துக்குலாம் தனலட்சுமி பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துட்டா. ஆனா வாயை திறந்து இனிமே எதையுமே பேசுறதில்லைன்னு மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிக்கிட்டா. இருந்தாலும் பணங்காட்டு மனையில இருக்கக்கூடிய தம்பராட்டிய உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள இன்னொரு தீர்மானத்தையும் போட்டுக்கிட்டா. அன்னைக்கு சாயந்தரமே புவனேஸ்வர் நாயர் சேகர கைமல் வீட்டுக்கு போனாரு. கைமல், நம்ம உடனடியா சோமதத்தனை பார்த்தாகணும். அவளை பத்தி ஏதோ ஒரு யூகம் கிடைச்சிருக்கு, அதை வச்சுக்கிட்டு
இனிமே நம்ம நூல் பிடிக்க வேண்டியதுதான். சேகர கைமல் புவனேஸ்வர் நாயரோட புறப்பட்டாரு. அன்னைக்கும் சோமதத்தன் வீட்டுக்கு போகும்போது செம்மண் பாதையை அடைஞ்சதும் இருள் பரவ தொடங்கிருச்சு. அன்றைக்கும் பார்த்த மிருதன் அப்போவும் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தான். எஜமான தானே பார்க்க போறீங்க? மிருதன் கேட்டான். ஆமா, நீங்க வரது தெரிஞ்சுதான் என்னை அனுப்பி வச்சிருக்காரு. 2 பேரும் அவனை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. தெரு வாசப்படி அடைஞ்சவங்க உட்புறம் எட்டி பார்த்தாங்க. மாந்தரிகர் உட்காந்துட்டு இருந்தாரு. அவருக்கு பக்கத்திலேயே வேற ஒருத்தரும் உட்காந்துட்டு இருந்தாரு. வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்த மிருதன் உடனே திரும்பிட்டான். 2 பேரும் வாசல் படி ஏறினாங்க. அதோ அந்த வளர்ந்த ஓரத்துல உட்காருங்க, இதை வந்துடுறேன் அப்படின்னு சோமதத்தன் சொன்னாரு. 2 பேரும் உட்கார்ந்த பிறகு அங்கிருந்து பார்க்கும் போதுதான் விளக்கு வெளிச்சத்துல சோமதத்தனுக்கு பக்கத்துல இருந்த உருவம் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சது. புவனேஸ்வர் நாயர் சட்டுன்னு கைமலோட கைய கெட்டியமா பிடிச்சுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு பிசாசிகமாகவும் பயங்கரமானதாகவும் இருந்துச்சு. சோமதத்தனுக்கு பக்கத்துல இருந்த உருவம் ஏராளமா நெளிஞ்சு போன ஒரு அலுமினிய பாத்திரம் போல சுழிவடைஞ்ச தோல் அதோடைய உடம்ப மூடி இருந்தது. அந்த மனித உருவத்துடைய கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல வட்ட வடிவமான 2 குழிகள் மட்டும்தான் தென்பட்டுச்சு. மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல ஏறத்தாழ முக்கோண வடிவமான வெற்றிடம் மட்டும்தான். அதனுடைய கீழ்ப்பகுதியில இற்று போன பற்களும் கழுத்துக்கு கீழே வெறும் எலும்பு கூடுமா தான் தெரிஞ்சது. இறந்து 100 வருஷம் ஆன பிறகு உன்னை எதுக்காக சவக்குழியிலிருந்து எழுப்பி கொண்டு வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா? மாந்திரிகர் அந்த விகாரமான உருவத்துக்கிட்ட கேட்டாரு. தெரியலீங்களே. அந்த உருவம் பேசியதை கேட்டதும் புவனேஸ்வர் நாயரும் சேகர கைமலும் நடுங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் அகத்துக்குள்ள இருந்து அவளை தூக்கிட்டு வரணும். அவளுடைய ஆணவமும் அகங்காரமும் இதோட அடங்கணும். அதனால எனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு தோணுதுன்னு அந்த உருவம் தாழ்ந்த குரல்ல சொன்னுச்சு. உன்னை தவிர வேறு யாருமே அவளை நெருங்க முடியாது. காரணம், அவகிட்ட இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு சக்தி. அதை அவ விரதத்தோட தவம் செஞ்சு அவளுக்கு கிடைச்ச பலனது. சண்டாளனான நீ அவளை தொட்டினா அடுத்த வினாடியே அவளுடைய ஒட்டுமொத்த சக்தியும் இல்லாம போயிடும். அப்படின்னா நான் போய் அவளை தூக்கிட்டு வந்துடுறேன்னு அந்த உருவம் ரொம்ப மெதுவா எழுந்து நடக்க முடியாத ஒரு நோயாளி ஒருத்தர் நடக்கிற மாதிரியே நடந்து மறைஞ்சுது. இதோடைய சக்தியை பார்த்தீங்களா? பக்கத்துல ஒரு கோவிலகம் இருக்கு. அங்க ஒரு சத்திரிய பெண் ஒருத்தி கடுமையான விரதம் இருந்து மாந்திரிக சித்திய கைவர பெற்றிருக்கா. அவ எனக்கு எதிராக புறப்பட்டிருக்கா. அவளுக்கு நான் தரப்புற தண்டனை இதுதான். இன்னைக்கு ராத்திரி அவ என் படுக்கையில் இருப்பா. நாம சேர்ந்திருக்கிறது அற்புதமான சக்தி உள்ள ஒரு மாந்திரிகம் கிட்டதான். தன்னுடைய எதிரியை அழிக்கக்கூடிய வல்லமை இந்த ஒரு மனுஷருக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு அவங்க 2 பேருக்கும் தெளிவா புரிஞ்சுது. அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பின அந்த பொருள் பிரயோசனப்படவே இல்லை இல்லையா? மாந்திரிகர் கேட்டாரு. இல்லை அப்படின்னா விஷயம் கொஞ்சம் சிக்கல்னு அர்த்தம். மேற்கொண்டு என்ன செய்யலாம்? சேகர கைமல் கேட்டாரு. நீங்க குறிப்பிட்ட பொண்ணு மேலதான் உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? சோமதத்தன் மறுபடியும் கேட்டாரு. அவ பணங்காட்டு மனைக்கு வந்த பிறகுதான் இந்த அற்புதம் எல்லாம் நடக்குது. சரி, 2வது கட்டமா நான் ஒரு பொருளை கொடுத்து அனுப்புறேன். என்ன மாதிரியான பொருள்? நான் ஒரு உருவத்தை தரேன். இதுதான் அந்த உருவம். சோமதத்தன் தன் கழுத்துல கிடந்த ருத்ராட்ச மாலையிலிருந்து வட்ட வடிவமான செப்பு தகடு ஒன்றை அவிழ்த்து அதை முற்றத்துல போட்டாரு. தகடு விழுந்த இடத்துல சட்டுன்னு வெள்ளையான நூல் மாதிரியான புகை உயர்ந்துச்சு. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த புகை பிரம்மாண்டமான பைசாகிய உருவம் எடுத்து வளர்ந்து நின்னுச்சு. நீங்க சொன்ன 2 பேரையும் சுவாகா பண்றதுக்கு இவ ஒருத்தியே போதும் அப்படின்னு சொன்னவரு அந்த உருவத்தை நோக்கி கையை நீட்டினாரு. அது பழையபடி செப்பு தகடா மாறி அவர் கைக்கு சேர்ந்துச்சு. சிவப்பு நிற பட்டு துணி ஒன்றுல அதை முடிச்சு சோமதத்தன் அதை கைமல் கிட்ட கொடுத்தாரு. இதை அவனுடைய படுக்கையில போட்டு வைக்கணும். அதுக்கான ஏற்பாடை மட்டும் செஞ்சா போதும். சேகர கைமல் அதை வாங்கி தான் மடியில பத்திரப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கு சன்மானமா புவனேஸ்வர் நாயர் தன் கழுத்துல கடந்த கனமான தங்க செயினை காட்டி மாந்திரிகர் கிட்ட கொடுத்தாரு. அவங்க 2 பேரும் புறப்படுறதுக்காக எழுந்தபோது தெரு வாசப்படியில ஒரு காட்சியை கண்டாங்க. 2 பேரோட கால்களும் பசை போட்டு ஒட்டின மாதிரி 2 பேரோட கால்களும் நகர அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா புவனேஸ்வர் நாயரும் சேகர கைமலும் பார்த்த காட்சி எப்படிப்பட்டவங்களையும் திடுக்கிட வைக்கக்கூடியது. மகா மாந்திரிகனான சோமதத்தன் கட்டளையிட்டு அனுப்பிய பைசாகி உருவம் பேரழகியான ஒரு பெண்ணை தன்னோட 2 கைகளையும் ஏந்திக்கிட்டு வந்துச்சு. அந்த பயங்கர உருவத்தோட நிலைய பார்த்ததும் அதோட கைகள் இருந்த பெண்ணுடைய உடலை சுமக்கக்கூடிய சக்தி கூட அந்த உருவத்துக்கு இருக்காது அப்படின்னு நினைக்க தோணும். இருந்தாலும் அந்த பயங்கர உருவம் தன்னோட சக்திக்கு மீறின செயலை செய்யுது அப்படின்னா அது சோமதத்தனுடைய மகத்தான மாந்திரிக சக்தியால தான் அப்படின்னு 2 பேருக்கும் புரிய ஆரம்பிச்சது. அத்தியாயம் 18. இந்த காட்சியை பார்த்ததும் எவ்வளவுதான் சக்தி நிரம்பியவளா இருந்தாலும் தன்னுடைய எதிராளியே சோமதத்தன் ரொம்ப சுலபத்திலே ஜெயிச்சிருவாரு அப்படின்னு
புவனேஸ்வர் நாயருக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாம போச்சு. நீங்க புறப்படலாம், மறக்காம நான் சொன்ன மாதிரி அந்த செப்பு தகட்டை மட்டும் அப்படி படுக்கை அறையில மறைவான ஒரு இடத்துல போட்டு வச்சிருங்க, அது எல்லா வேலையும் பார்த்துக்கும் அப்படின்னு மாந்திரிகன் மறுபடியும் ஞாபகப்படுத்தினாரு. 2 பேரும் விடை பெற்றுட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க. இந்த தடவை அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தான் தோணுது. என்ன சொல்றீங்க கைமல் அப்படின்னு புவனேஸ்வர் நாயர் கைமலுடைய முகத்தை பார்த்தபடி கேட்டாரு. உண்மைதான், எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு கைமலும் ஒத்துக்கிட்டாரு. இருந்தாலும் கைமல் மனசுக்குள்ள வேற ஒரு சந்தேகம் எழாமலாம் இல்லை. தனக்கு நேர்ந்த அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது எதிராளியோட சக்தியும் சாமானியமானதில்லை. நடக்கிறபடி நடக்கட்டும். இந்த சூழ்நிலையில புவனேஸ்வர் நாயரை திருப்திப்படுத்தலைன்னா அது தனக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவருக்கு தெளிவா தெரியும். அதனால அவர் சொன்னதுக்கு தலையாட்டி ஒத்துக்கிட்டாரு. இந்த தடவையும் 2 பேரும் நடந்தே தான் பயணம் செஞ்சாங்க. புவனேஸ்வர் நாயரை பெரிய வீட்டுல விட்டுட்டு தான் கைமல் தன்னுடைய வீட்டுக்கே போனாரு. மறுநாள் புவனேஸ்வர் நாயர் ராமுண்ணிய பணங்காட்டும் மனைக்கு அனுப்பி வச்சாரு. ராமுண்ணி வந்தப்போ மந்தாகினி திண்ணையில உட்காந்துட்டு இருந்தா. என்ன ராமுண்ணி, தனலட்சுமி தேடி வந்திருக்கீங்களா? எதிர்பாராம மந்தாகினி சந்திச்சதால ராமுண்ணி தயங்க ஆரம்பிச்சான். அவ விசாரிக்கிறத கேட்டதும் மனசுக்குள்ள பயப்படவும் செஞ்சான். நாம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றது கூட தம்புராட்டிக்கு தெரிஞ்சிருக்கலாம். உண்மையில ரொம்ப பொல்லாதவ இந்த தம்புராட்டி, இவகிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தடவை சொல்லியும் பார்த்துக்கிட்டான். அவ்வளவு தூரம் வந்து மந்தாகினியோட கண்ணில் தட்டுப்பட்ட பிறகு அவனால அங்கிருந்து விலகவோ தயக்கம் இல்லாம பதில் சொல்லவோ முடியவே இல்லை. பெரிய வீட்டு பணக்கார சொல்லி அனுப்பியிருக்காரா அப்படின்னு மறுபடியும் கேட்டா மந்தாகினி. உட்பக்கமா திரும்பி தனலட்சுமி தனலட்சுமி அப்படின்னு குரல் கொடுக்கவும் செஞ்சா. அந்த அழைப்பு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த மாதிரியே தனலட்சுமி வெளியே வந்தா. உன்னை பார்க்கதான் ராமுனி வந்திருக்காரு, என்னத்தையோ கொடுக்க வந்திருக்காரு போல இருக்கு, அதை வாங்கிக்கமா அப்படின்னு ரொம்ப இயல்பா சொன்னா. தம்புராட்டியோட குரல்ல எந்த விதமான கடுமையும் தென்படாததால ராமுனி ஓரளவுக்கு ஆறுதல் அடைஞ்சான். மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இருந்தாலும் மந்தாகினி முன்னாடி மடியில் இருக்கக்கூடிய பொட்டலத்தை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தயங்கினா. தனலட்சுமி தவிர வேறு யார்கிட்டையும் இது நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் புவனேஸ்வர் நாயர் அவன்கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தாரு. அது என்ன ஏதுன்னோ இல்ல என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் ராமுனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. புவனேஸ்வரனும் அதை சொல்லவே இல்லை. இருந்தாலும் அது பிரச்சனைக்குரிய ஒரு பொருள் தான் அப்படின்னு ராமுனுக்கு தெளிவாகவே தெரிஞ்சுது. இந்த நேரத்துல தம்புராட்டி முன்னாடியே அந்த தனலட்சுமி கிட்ட கொடுத்தா அதை ஒருவேளை தம்புராட்டி வாங்கி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சா. நீ கொண்டு வந்திருக்கிறது எதுவா இருந்தாலும் அதை அவகிட்டே கொடுத்துரு, நான் அதை வாங்கவோ பார்க்கவோ விரும்பல அப்படின்னு மந்தாகினி சட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டா. தம்புராட்டி வீட்டுக்குள்ள போனதும் அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு ராமுன்னிக்கு. ராமுன்னி தனலட்சுமி கிட்ட வருமாறு கூப்பிட்டான். இந்தாதானோ, இந்த பொட்டலத்துக்குள்ள இன்னொரு பொட்டலம் இருக்கு, இதை பத்திரமா அவங்களுடைய படுக்கை அறையில அவங்க கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். ராமுன்னி மிகவும் தாழ்ந்த குரல்ல தனலட்சுமிகிட்ட சொல்லிட்டு அந்த பொட்டலத்தையும் அவகிட்ட கொடுத்தான். தனலட்சுமி அதை வாங்கி மடியில சொருகி வச்சுக்கிட்டா. வேற ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்டா. அவங்களோட படுக்கை அறையில இதை வச்ச பிறகு ஒன்ன ராத்திரி அவட தேங்காய் குடோனுக்கு வர சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு ராமுன்னி கொஞ்சம் நமுட்டு சிரிச்சான். அவளுக்கு விஷயம் புரிஞ்சுது. கொப்பரை வச்சிருக்கிற குடோன்ல உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன்னு சொன்னாரு. வேற என்ன, இந்த அம்மா தானோ, என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, நானும் பெரிய வீட்டு எஜமான மாதிரி ஒரு ஆம்பளை தான். ராமுன்னி அவளுக்கு நினைவு ஊட்டினா. நீயும் ஆம்பளை தான் ஏன் இல்லைங்கள, ஆனா நீ பெரிய வீட்டு எஜமானா என்ன? தனலட்சுமி செல்லமா ராமுனோட வயிற்றுல குத்தினா. தனத்துடைய கைப்பட்டதும் ஒரு கணம் அவன் சிரித்தே போனா. உடம்ப நெளிச்சபடி சிரிச்சான். உனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னா. சட்டன்னு தன்னுடைய வலது கையை உயர்த்தி தனத்தோட கண்ணத்தை செல்லமா தட்டிட்டு அதோட திருப்தி அடைஞ்சவனா ராமுனி அங்கிருந்து கிளம்பினா. ராத்திரி சீக்கிரம் வராதா அப்படின்னு தனலட்சுமி ஏங்க தொடங்கினா. ராமுனி போயாச்சா மந்தாகினி கேட்டா. போயிட்டாரு அப்படின்னு சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற மாதிரி தனலட்சுமி பதில் சொல்ல ஆரம்பிச்சா. தனம், எனக்கு ஒரு சந்தேகம், கேளுங்கம்மா. ஆமா, அந்த பெரிய வீட்டு பண்ணக்காரருக்கு இந்த இல்லத்தோட அப்படி என்னதான் பகையா? யாருமா சொன்னது? இல்லங்கிறியா? இல்லன்னா ரொம்ப நல்லதா போச்சு. அதன் பிறகு மந்தாகினி எதுவுமே பேசவே இல்லை. மாலை நேரத்துல தான் உன்னிகிருஷ்ணன் திரும்பி வந்தான். போன இடத்துல ஏதாவது செய்தி உண்டாங்க? அவனை பார்த்து மந்தாகினி கேட்டா. சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னி நேர உடைகளை மாத்துறதுக்கு வீட்டுக்குள்ள போனா. பின்னாடி வந்த மந்தாகினி, இருந்தாலும் உங்க முகத்தை பார்த்தா என்னமோ போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படின்னு முகத்தை திருப்பி உக்காந்துக்கிட்டான். இல்ல, என்னமோ நடந்திருக்கு, என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க, சொல்லுங்க கேட்போம்.
மந்தாகினி அவளை நெருங்கி உட்கார்ந்தா. யோசிச்சு பார்க்கும்போது இப்ப இருக்கிற எதுவுமே இல்லாம பழையபடி இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. உன்னி தாடையில கைய பதிச்சவாறு பேச ஆரம்பிச்சா. மந்தாகினி சட்டுன்னு அவளுடைய மடியில தலைய வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டா. நிலவின் ஒளி அவளுடைய முகத்துல தெளிவா விழ ஆரம்பிச்சது. இப்படி நினைக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு, ஏன் மேல அலுப்பு வந்துருச்சா அப்படின்னு அவளோட முகத்தை பார்த்தபடி கேட்டா. உடனே எதுவும் பதில் சொல்லாத உன்னிகிருஷ்ணன் தீவிரமான யோசனையில ஆழ்ந்துட்டான். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன், மந்தாகினி வற்புறுத்தினா. எப்படி சொல்றதுன்னு தான் தயக்கமா இருக்கு. பரிகாரம் இல்லாத விஷயம் இந்த உலகத்துல இருக்கா என்ன? சரி சொல்றேன். சொல்றதுக்கு முன்னாடி மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். நம்ம கோயில் பூசாரிய பார்த்தேன். ஒரு காலத்துல அந்த கோயில் நம்ம இல்லத்துக்கு சொந்தமானது. கோயில் இப்போ ஊர்க்காரங்கிட்டையும் சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் பெரிய வீட்டுக்கும் சேர்ந்துருச்சு. ஓரளவு புரியுது. அந்த பூசாரி உங்ககிட்ட எதையோ சொல்லியிருப்பாரு. உன்னை வியப்போட அவளை பார்த்தான். அவர் சொன்னதை சொல்லுங்களேன். உன்னை பத்தி தான் பேசினாரு. என்ன பத்தியா? அப்படின்னா நான் அதை தெரிஞ்சுக்காம இருக்கலாமா என்ன? நீ ஒரு நம்பூதிரி பொண்ணே இல்லைன்னு சொல்றாரு. உங்க முகத்தை பார்த்ததுமே இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு நினைச்சேன். எதனால அவருக்கு அப்படி தோணுச்சா? அவர் சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. அந்த நியாயத்தை நானும் தெரிஞ்சுக்கிறேனே. மந்தாகினி எழுந்து உட்கார்ந்தா. அவனை 2 தோள்கள்லையும் கையை பதிச்சபடி அவ கேட்டா. நான் இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு ஞாபகம் இருக்கா? இருக்கே. இன்னைக்கு பௌர்ணமி, 28 நாள் ஆச்சு. ஒரு தடவையாவது கோயிலுக்கு போயிருக்கிறியா மந்தாகினி? ஓஹோ, இதுதான் விஷயமா? அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டா போகுது. அந்த சமயத்துல சாப்பிட வாங்கன்னு தனலட்சுமி 2 பேரையும் கூப்பிட்டா. அன்னைக்கு தேங்காய் பால் ஊற்றிய கைக்குத்தல் அரிசி கஞ்சி பரிமாறப்பட்டுச்சு. அதை அவங்க சாப்பிடும் போது தனலட்சுமி ஒளிஞ்சிருந்து கவனிச்சா. மந்தாகினி கஞ்சி குடிக்கிறது என்னமோ போல இருந்துச்சு. வளைஞ்ச கரண்டி போல மடங்கிய பலா இலையில சூடான கஞ்சி எடுத்து மந்தாகினி அதை வாயருகே கொண்டு போனதும் மாயமா மறைஞ்சுகிட்டு இருந்தது. அதாவது கஞ்சிய மந்தாகினி வாய்க்குள்ள ஊற்றி அரைச்சி மென்னு சாப்பிடவே இல்லை. தனலட்சுமி அதை கூர்ந்து கவனிக்கவும் செஞ்சா. அவ தன்னையே கவனிக்கிறத மந்தாகினியும் உணர்ந்தா. தனலட்சுமி, உனக்கு கஞ்சி இருக்கா இல்லையா? மந்தாகினி கேட்டா. தாராளமா இருக்கே. நீ பாக்குற பாறையை பார்த்தா இல்லையோன்னு தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். இந்த வார்த்தைகள் தனலட்சுமிக்கு சுருக்குன்னு தாக்குச்சு. அதன் பிறகு மந்தாகினி அந்த பக்கம் பார்க்கவே இல்லை. சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்ச நேரம் வறண்டால உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு படுக்கை அறைக்குள்ள நுழைஞ்சாங்க. உட்புறமா கதவை தாழிடக்கூடிய சத்தம் கேட்டதும் தனலட்சுமி நிம்மதி அடைஞ்சா. ராமுனி அவகிட்ட கொடுத்து அனுப்பின செப்பு தக்கட்ட அந்த அறைக்குள்ள ஏற்கனவே போட்டு வச்சிருந்தா தனலட்சுமி. சாப்பிட்டுட்டு தனலட்சுமி புவனேஸ்வர் நாயரோட தேங்காய் குடம் நோக்கி புறப்பட்டா. உன்னிகிருஷ்ணன் தூங்கின உடனே மந்தாகினி கட்டில இருந்து மெதுவாய் எழுந்தா. அந்த நள்ளிரவு வேளையில திருப்பங்காட்டு கோயிலுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. கோயில இருக்கக்கூடிய பகவதி அன்னைக்கு 10 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு கோயிலுக்கு போக வேண்டிய நாள். மந்தாகினியும் பகவதியோட போயே ஆகணும். இதுல எந்த விதமான தவறும் ஏற்பட்டுடக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா பகவதிக்கு கோபம் ஏற்படும். அதுக்கப்புறம் அதுவே விபரீதமா கூட மாறலாம். எழுந்தவ உன்னிகிருஷ்ணனுடைய முகத்துக்கு மேற்புறமா கையை உயர்த்தி அப்படி இப்படி ஆட்டினா. மந்தாகினி திரும்பி வர வரைக்கும் உன்னிகிருஷ்ணன் விழுக்காம இருக்க அவ செஞ்ச ஏற்பாடுதான் அது. திரும்பி வாசல் நோக்கி நடக்க தொடங்கின போது அங்கிருந்து சன்னமான ஒரு புகை சுருள் எழும்புறதையும் கவனிச்சா. அவ கண்ணு முன்னாடி அந்த புகை சுருள் ஒரு ஆலமரத்து அளவுக்கு உயர்ந்து விரிஞ்சுது. கண்ணு மிக்கிறதுக்குள்ள அது ஒரு பைசாகியா உருமாறவும் செஞ்சுது. உன்னிகிருஷ்ணனை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு அவ இருந்த அறையில இருந்து வெளியேறினா. அந்த பைசாகி உருவமும் அவளை பின்தொடர ஆரம்பிச்சுது. தன்னை பார்த்துட்டு மந்தாகினி பயந்து ஓடுறதா அந்த உருவம் ஒருவேளை நினைச்சிருக்கலாம். முற்ற பகுதிக்கு வந்ததும் அந்த உருவம் மேலும் வளர தொடங்குச்சு. மந்தாகினி மேற்புறம் பார்த்தா. அந்த உருவத்துடைய வாயிலிருந்து கூர்மையான வளைஞ்ச பற்கள் வெளிப்புறமா நீண்டிட்டு இருந்துச்சு. கண்கள்ல இருந்து நெருப்பு ஜுவாலைகள் வெளிப்பட்டுச்சு. கழுத்துல மனித எலும்புகளாலான மாலையும் ஒண்ணு கிடந்துச்சு. அதோட வலது கரம் நீண்டு மந்தாகினியோட பின்புற தலையை பிடிச்சது. அடர்ந்த கருமையா வளர்ந்திருந்த அதோட தலைமுடிய கொத்தா பிடிச்சுக்கிட்டு மேற்புறமா உயர்த்த முயன்றுச்சு அந்த உருவம். அது மட்டும் இல்லாம பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சிரிப்பு ஒன்றும் அதோட முகத்துல தெளிவா தெரிஞ்சது. அந்த உருவம் மந்தாகினிய தரையிலிருந்து உயர்த்த ஆரம்பிச்சது. மந்தாகினி திரும்பி அந்த பைசாகி உருவத்தோடைய முகத்தை பார்த்தா. மந்தாகினி திரும்பி பார்த்ததும் சரிதான், இவன் நம்மகிட்ட கெஞ்சி எப்படியாவது உயிர் பிச்சை வாங்குறதுக்கு நினைப்பா போல இருக்கு அப்படின்னு நினைச்சது அந்த பைசாகி. ஆனா மந்தாகினி, என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டா. உன்னை இந்த துளசி மாடத்துல போட்டு துவைச்சி துண்டு துண்டாக்க போறேன். அதோட குரலும் அருவறுப்புக்கு உரியதா இருந்துச்சு. நீ யாரு? என் பேரு சுடல பிசாசு. என்னோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பூதிரி பொண்ணு தானே நீ. மிஞ்சி போனா ஒரு பிரம்ம ராட்சசியா இருக்கலாம், அவ்வளவுதானே. உன்னோட ஆயுள் முடிஞ்சு போயிருச்சா? மந்தாகினி பைசாகி உருவத்தோடைய
உயரத்தை பார்த்தபடி கேட்டா. அந்த உருவம் ஏறத்தாழ 20 அடி உயரத்துக்கு மேல இருந்துச்சு. நீ இதோட உயரமாக முடியுமா? என்னோட உயரமே இவ்வளவுதான். ஏன் இது போதாதா உனக்கு? நான் என்ன நினைச்சேன்னா நீ இதை விட இன்னும் அதிகமா வளருவேன்னு நினைச்சேன். நின்ன நிலையிலேயே மந்தாகினி மேற்புறமா உயர தொடங்கினா. அவ சுடல பிசாசை விட உயரமா வளர்ந்த போது அவளுடைய தலைமுடியை பிடிச்சிட்டு இருந்த பிசாசு தரையில நிக்க முடியாம தடுமாற ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு மந்தாகினி விறுவிறுன்னு வேகமா வளர்ந்துகிட்டு இருந்தா. தரையில கால் ஊனாம பிசாசால நிக்க முடியாதுன்னு மந்தாகினிக்கு நல்லாவே தெரியும். தான் தடுமாறாம இருக்கணுன்றதுக்காக பிசாசு மந்தாகினியோட தலையில இருந்து கையை எடுக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா என்ன ஒரு அதிசயம், பசை போட்டு ஒட்டின மாதிரி பிசாசோட கை மந்தாகினியோட தலைமையிலேயே பதிஞ்சிருந்தது. நான் யாருன்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா? மந்தாகினி கேட்டா. என்னை மன்னிச்சிரு தாயே, என்னை ஏவி விட்டதால தான் உங்ககிட்ட நான் வந்து சேர்ந்தேன். என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை முடிக்காம நான் திரும்ப போனா என்னை சாம்பலாக்கிடுவாங்க. அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அதோ அந்த கோயில்ல பால மரம் ஒன்று இருக்கு, அதுல தற்சமயம் போய் தங்கிக்க. அதுக்கப்புறம் உனக்குரிய இடத்த நான் காட்டுறேன். சுடல பிசாசு தன்னுடைய சுய வடிவத்துக்கு திரும்ப ஆரம்பிச்சது. மந்தாகினியோட யோசனைப்படி ஒரு வௌவால் ரூபம் எடுத்து அந்த பால மரத்துல போய் தலைகீழா தொங்க தொடங்குச்சு. தனக்கு எதிராக ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. நாம இப்ப கூட திருப்பங்காட்டு கோயில போய் பழைய இடத்துல அமர்ந்துக்கலாம். அதன் பிறகு தன்னை யாராலும் ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா உன்னியோட நிலைமை இப்ப விட்டுட்டு போகக்கூடிய நிலைமையில இல்ல. எதிர்பாராம அவங்களுக்கு இடையே இருந்த உறவு அந்த அளவுக்கு வலிமையானதா மாறிடுச்சு. தான் உன்னியை விட்டு பிரிஞ்ச மறு வினாடியே அவன் கொல்லப்படுவான். அது அவளுக்கு தெளிவா தெரியும். இன்னும் அவர் உயிரோடு இருக்காருன்னா அதுக்கு நாம தான் காரணம்னு மந்தாகினிக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில அவரை விட்டுட்டு போறது சாத்தியமே கிடையாது. மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா. உன்னி படுத்துக்கிறத பார்த்துட்டு திருப்தியோட வெளியே வந்து படுக்கையற கதவை மூடினா. தாழ்பாளையும் போட்டு தான் கையில் இருக்கக்கூடிய பாம்பு வடிவ வலையில கழட்டி வச்சா. ஒருவேளை உன்னிக்கு யாராவது ஆபத்தை ஏற்படுத்த முனைஞ்சாங்கன்னா அந்த வளையல் வடிவம் மாறி வரக்கூடிய யாரா இருந்தாலும் சமாளிச்சுக்கன்னு மந்தாகினிக்கு நல்லாவே தெரியும். ஆகாயத்துல மிதந்துகிட்டு இருந்த பௌர்ணமி நிலவு அந்த பகுதி முழுமையையும் பால் போன்ற ஒளியால குளிப்பாட்டிக்கிட்டு இருந்துச்சு. கிருஷ்ண பறந்து பறக்கிற மாதிரியான வேகத்துல அவ பறந்துகிட்டு இருந்தா. பகவதி தேடும் போது தாங்க இருந்தே ஆகணும், இல்லைன்னா பெரும் பிரச்சனை ஆயிடும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதை கவனத்துல வச்சுக்கிட்டு தான் விரைவா அங்க போய்கிட்டு இருந்தா. ஒரு தடவை தான் பகவதி அழைப்பாங்க. அதை கேட்ட உடனே அவங்க எதிரில போய் நின்னே ஆகணும். மந்தாகினி தன்னுடைய பழைய இடத்துல போய் நின்னா. அதே நேரத்துல பகவதியோட குரலும் கேட்டுச்சு. மந்தாகினி ஒரு அழகான பாடலை பாடுற மாதிரியான குரல் காதல விழுந்ததும் மந்தாகினி பகவதிக்கு முன்னாடி தலை குனிஞ்சபடி நின்னா. பகவதி அவளை பார்த்ததும் சிரிச்சாங்க. 2 பேரும் ஒன்னா புறப்பட்டாங்க. போற வழியில பகவதி கேட்டாங்க, கோயில்ல ஒரு தேவபிரசனம் நடந்துச்சே, உனக்கு தெரியுமா? தெரியும் தாயே, மந்தாகினி பதில் சொன்னா. அது எதுக்காகன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே? அதுவும் தெரியும். ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, எல்லா நேரமும் சக்தி ஒரே மாதிரியா இருக்காது. நான் சொல்றது உன்னுடைய சக்தியே தான். தாயே, உண்மையாவா சொல்றீங்க? அப்படின்னு திடுக்கிட்டபடி கேட்டா. உண்மைதான், நான் எப்பவுமே உன்னை ஒருத்தையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? பக்த ஜனங்கள் உட்பட எவ்வளவு வேலைகள் இருக்கு, எனக்கும் அதெல்லாம் தெரியுது தேவி. இருந்தாலும் எல்லாமே எதிர்பாராம நடந்த சம்பவங்கள். உன்னுடைய பிறப்புல நீ கொஞ்ச நாள் மனித பெண்ணா வாழணும் அப்படின்னு இருக்குது. அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சிக்கோ. அதுக்குள்ள கோவிலும் வந்து சேர்ந்துச்சு. திருப்பங்காட்டு பகவதியும் பெரிய திருக்காவு பகவதியும் சகோதரிகள். ஸ்ரீ பத்ரகாளியோட அம்சத்துல பிறந்த 2 பேருமே அபாரமான சக்திகளை பெற்றிருந்தாங்க. எல்லா பௌர்ணமி நாட்கள்லயும் 2 பேரும் தவறாம சந்திச்சு பேசுவாங்க. இந்த பழக்கம் எதுக்காகவும் தடப்பட்டதே கிடையாது. மந்தாகினி பகவதி அவளை அழைச்சாங்க. அவ பகவதிக்கு முன்னாடி போய் நின்னா. 3வது ஜாமம் முடியும் போது நீ வந்தா போதும், போயிட்டு வா. வேண்டாம் தாயே, நான் உங்க பக்கத்துல இருக்கிறேனே, எங்கேயும் போக வேண்டியதில்லை, மந்தாகினி பதிலளிச்சா. அவ அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. நில ஒளி பொழி இந்த நேரத்துல இல்லத்துக்கு போனா பிறகு உன்னி அவ்வளோ சுலபத்துல விடமாட்டான். போயிட்டா அவன் எழுப்பாம இருக்கவும் முடியாது. எதுக்காக வீண் வம்பு அப்படின்னு தான் பேசாம இருந்தா. சரி அப்படின்னா அந்த வில்வ மரத்தோடைய அடியில போய் நில்லு அப்படின்னு பகவதி சொன்னாங்க. மந்தாகினி வில்வ மரத்துக்கு கீழே போய் உட்காந்துருக்கும் போது அங்க இன்னொரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சது. பௌர்ணமி நில ஒளியில குளத்துல இருந்த வெண்ண ஆம்பல் பூக்கள் நட்சத்திரங்கள் மலர்ந்து சிரிக்கிற மாதிரி தலையாட்டியபடி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு பௌர்ணமி நாள் அன்னைக்கும் அந்த குளத்துல
பிரதிரூபன் அப்படின்ற கந்தர்வன் ஒருத்தன் குளிக்கிறது வழக்கம். குளத்துல இறங்கிட்டானா நேரம் போறது தெரியாம குளிக்கிறது அவனுடைய இயல்பு. அந்த குளத்துடைய அடிப்பரப்புல ஏராளமான நாகமாணிக்கங்கள் இருந்துச்சு. அதோட ஒளியில குளத்துல நீந்தி விளையாடக்கூடிய வண்ண வண்ண மீன்களை வெடிக்க பார்க்கறது அவனுடைய பொழுதுபோக்கு. குளத்தோடைய அடிப்பரப்புல கவிழ்ந்து படுத்தபடி முழங்கைகள் இரண்டையும் அடிப்பரப்புல ஊன்றிக்கிட்டு தாடையை தாங்கியபடி மீன்களுடைய போக்குவரத்தை கவனிச்சுட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பிரதிரூபன் நீர்க்க மேல் மட்டத்துக்கு வந்தான். தன்னோட உடைகளை எப்பவும் அந்த வில்லு மரத்துக்கு கீழே தான் வைப்பான். கண்ணுக்கு தெரியாது அந்த அதிசயமான உடைமைகளை மந்தாகினி கவனிக்கவே இல்லை. தன்னோட உடைகளை வச்சிருக்கக்கூடிய மரத்தோடைய அடிப்புறத்துல அதிரூபம் கவனிச்சதும் ஒரு கணம் அயர்ந்தே போனா. தேவதா மாதிரியான அழகி ஒருத்தி அங்க உட்காந்து இருக்கிறதையும் கவனிச்சான். அவ யாருன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வல்லமை அவன் கிட்ட இல்ல. சட்டுன்னு அவளுக்கு முன்னாடி போய் நின்னா ஒருவேளை அவ பயப்படலாம், வேற என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த கந்தர்வன் யோசிச்சான். அது மட்டும் இல்லாம உடைமைகள் எல்லாமே அவளுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருந்துச்சு. இந்த நிலையில அவளை நெருங்கவும் முடியாது. உடனே ஒரு மயிலோட வடிவம் எடுத்து கந்தர்வன் அவளை நோக்கி மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சான். மந்தாகினி அந்த அழகான ஆண் மயிலை பார்த்ததும் வச்சக்கன் வாங்காம அதையே பார்த்துட்டு இருந்தான். நாகசிலைக்கு பக்கத்துல வந்ததும் மயில் தன்னுடைய அழகால அங்கிருந்த உடைகளை கொத்தி எடுத்துக்கிட்டு வில்லு மரத்தோடைய பின்புற நிழல மறைஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மந்தாகினிக்கு முன்னாடி பேரழகு வாய்ந்த ஒரு கந்தர்வன் வந்து நின்னா. நீங்க யார நான் தெரிஞ்சுக்கலாமா? பிரதிரூபன் கேட்டான். என் பேர் மந்தாகினி. நான் திருப்பங்காட்டு பகவதியோட அவளுக்கு துணையா வந்திருக்கிறேன். அப்படின்னா பகவதியோட மோகினி தோழியா? கந்தர்வன் கேட்டான். ஆமா, நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்க வரதுண்டு. இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. பிரதிரூபன் கேட்டான். நான் இது வரைக்கும் இந்த குளத்துக்கு பக்கத்துல வந்ததே கிடையாது. அதனால நீங்க என்ன பார்த்துருக்க மாட்டீங்க. அதோ குளத்துடைய மறுபுறம் ஒரு ஆறுகால் மண்டபம் ஒன்று இருக்குல்ல, முல்லைப்பந்தல் படர்ந்த குளுமையான மண்டபம் அது. வாங்கல, அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு கந்தர்வன் கூப்பிட்டான். என்னால அங்கெல்லாம் வர முடியாது. கந்தர்வனுடைய அழைப்பை நிராகரிச்சா மந்தாகினி. இப்படி பேசினா எப்படி? பௌர்ணமி நிலா எப்படி பாலோட சேர்ந்தது பாருங்க. இரவு பூக்கள்லாம் மலர்ந்து காற்றுல மனம் வீசிக்கிட்டு இருக்கு. இயற்கையோட ஒன்றி கலக்காம இருந்தா எப்படி? நான் அதையெல்லாம் ரசிக்க முடியாது, எனக்கு தேவையும் இல்லை. மந்தாகினியோட குரல் ரொம்ப உறுதியா உழைச்சது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல என்னோட வேண்டுகோளை நிராகரிக்க கூடாது. வீணா எங்கிட்ட இருந்து ஒரு கந்தர்வ சாபத்தை மட்டும் வாங்கிக்காதீங்க. கந்தர்வ சாபம் அப்படின்ற அந்த வார்த்தை கேட்கும் போதுதான் அவளுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதே நேரம் உன்னிகிருஷ்ணனுடைய உருவமும் அவன் மனசுல தெளிவா தோன்றி மறைஞ்சது. ஒரு மனித பெண் அப்படின்ற நிலையில அவனை மட்டுமே நேசிச்சு உறவு வச்சுக்கிட்டவ. அதனால இந்த பிறவியில வேற ஒரு ஆள் கூட உறவு வச்சுக்கிறதுல அவன் மனசு ஒத்துக்கவே இல்லை. என்னை வற்புறுத்தாதீங்க. நான் இன்னொருத்தருக்கு சொந்தமானவ. அப்சரசுகளும் மோகினிகளும் யாருக்கும் சொந்தமாக முடியாது. ஞாபகம் இல்லையா அவனுக்கு? இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் இதுவரையில யாரையுமே விரும்பினதே கிடையாது. யார்கிட்டையும் இப்படி அன்பை யாசிச்சதும் கிடையாது. என்னை ஏமாத்தக்கூடாது. இல்லை, நான் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கவே முடியாது. மந்தாகினி அங்கிருந்து எழுந்து போக முயற்சி பண்ணா. சட்டுன்னு பிரதிரூபன் அவளுக்கு முன்னாடி வந்து நின்று கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அவளுடைய கைகளை பற்றி குளத்துக்கு மேல்புறமா பறந்து அக்கறைக்கு வந்து சேர்ந்தான். அங்கிருந்த ஆறுகால் மண்டபத்தரையில சிந்தி கிடந்த மல்லிகை பூக்களுக்கு மேல அவளை படுக்க வச்சான். அவளுடைய பிடியிலிருந்து வெளியேறதுக்காக மந்தாகினி துள்ளி எழுந்தா. பிரதிரூபன் மீண்டும் அவளை பிடிச்சு அவன் மேல பாஞ்சான். பகவதி, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு அலற ஆரம்பிச்சா. ஆனா அவ தொண்டையிலிருந்து உயர்ந்த வார்த்தைகள் வெளிவரதுக்கு முன்னாடியே கந்தர்வன் கைய வச்சு அவ வாயை பொத்தினான். மந்தாகினியால குரல் எழுப்பவே முடியல. பிரதிரூபன் அவளை மானபங்கப்படுத்துறதுல ரொம்ப தீவிரமா இருந்தான். முல்லைப்பூக்கள் மீது சிதறி கிடந்த தரையில கடத்தப்பட்டவ அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக புரண்டபடி போராடிக்கிட்டு இருந்தா. அப்போது பகவதியோட குரல் கேட்டுச்சு. மந்தாகினி, எங்க இருக்க? பகவதியோட குரலை கேட்டதும் எழுந்து தைரியத்துல காப்பாத்துங்க தாயே அப்படின்னு ஓங்கி குரல் கொடுத்தா மந்தாகினி. அவ குரல் கேட்ட மாத்திரத்துல பகவதி அங்க தோன்றினாங்க. இதுக்காக உன்னை ஒரு நாள் நான் நிச்சயம் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு அங்கிருந்து மறைஞ்சான் அந்த கந்தர்வன். என்ன நடந்துச்சு? பகவதி அம்மா கேட்டாங்க. ஒரு கந்தர்வன் என்னை தொல்லப்படுத்தினா. நல்ல வேலையா நீங்களே வந்துட்டீங்க. இப்ப அந்த கந்தர்வன் எங்க? நீங்க வந்ததும் மாயமா மறைஞ்சிட்டான். ஆனா அவன் போட்ட சபதத்தை பத்தி மந்தாகினி எதுவுமே சொல்லவே இல்லை. நல்ல வேலையா நீ தப்பிச்சிட்ட, சரி வா புறப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க தேவி. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.